ஹாய்டா, அன்றைக்கி நான் பார்க்க போகிறது ஜிக்குக்குடியே விடவுட் வாண்ட் யூ எனிமோர் டூ வே டு ஃபைன் பார்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ட் எப்படி என் பண்ணிப்போனாக்கா, இந்த பக்கம் நம்ம நம்பின்னு சொல்லியிருப்பாங்க. அன்னைக்கு மட்டும் என் கையில் கிடச்சிதுனாக்கா கண்டிப்பாக நான் கொண்டே போட்டிருப்போம் அப்படி சொல்லிட்டு நம்பின்னு சொல்கிறாங்க. ஜங்க் திரும்பி பார்க்குறாங்க. என்ன சொல்லிட்டு உண்மையாகவே என் பையன் அன்றைக்கி இருந்த சுச்சுவேஷனை பார்த்து என் மனசு துடிச்சு போச்சு தெரியுமா? எனக்கு என் பையன் நடு ரோட்டில் நிற்கிறான், குழந்தைய வச்சுக்கிட்டு லக்கேஜ் வச்சு நடு ரோட்டில் நிற்கும்போது எப்படி இருக்கும் சொல்லி, எந்த ஒரு அப்பாவுக்கும் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி கேட்குறாங்க. எங்களை வேணான்னு எங்களே மீறிட்டு ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். அப்படி இருக்கிற பையன் நல்லா வாழ்ந்ததான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் சொல்கிறாங்க. நான் டேஸ் பார்த்தேன் 4 இயர்ஸ் உங்கள் லைஃப் ரொம்ப அழகாக தான் இருந்துச்சு. நானே எத்தனை டைம் நினச்சிருக்கேன் என் ஜிம் நல்ல ஒரு பர்சன் சூஸ் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு எத்தனை டைம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் அன்றைக்கி அந்த சுச்சுவேஷன் அவனை பார்க்குறப்போ எனக்கு எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுடைய அந்த லவ் அத்தனை வருஷம் லவ் எங்கே போச்சு, ஏன் இந்த மாதிரி என் பையன் கஷ்டப்படுறான்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி இருக்கும் மனசு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கர் மாதிரி அங்கிள் உண்மையாகவே உங்கள் பேச நானும் தான் அப்படி தான் பண்ணியிருப்பேன், அப்படி தான் கோவப்பட்டிருப்பேன். சரியா நீங்கள் கோவப்பட்டது தப்பு இல்லை அப்படி சொல்லிட்டேன் ஜங்க் சொல்கிறாங்க. ஆனால் என்கிட்ட கேட்டுக்க முடியல, நினச்சி ஒரு வார்த்தை கேட்க முடியல சொல்கிறாங்க. என் பையன் அப்படி சுச்சுவேஷன் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு முடிவெடுக்க முடியல. நான் டேரெக்டாக பையனை கூட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் கூட சரி ஓகே ஜிம்மு கொஞ்சம் அவசரப்பட்டானோ என்னவோ, எனக்கு நான் பார்த்துருக்கேன் உன்னை விடேஸ் நம்ம பிஹேண்ட்லேருந்து பார்த்துருக்கேன், இவ்வளோ அழகாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஜிம்மில் என்கிட்ட சொல்லியிருக்கேன். நிறைய ஷேர் பண்ணுவான். அப்பா அம்மா எனக்கு நீங்கள் பார்த்துக்கிறது ஜங்க் என்ன பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அந்த ரீசனால் நானே ஒரு சிஐடி ஆஃபீஸர் வச்சு விசாரிக்கும் போது தான் உன்னை பற்றி எல்லாமே சொன்னாங்க. சரி அதுக்கப்புறம் நம்பாமல் இருக்க முடியும். அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே ஜிம்னு சொல்கிறது அப்படியே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆனிச்சு. அப்படி தான் எப்படி நம்ப முடியும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எதுக்கு என் பையனை உங்கள்கிட்ட அனுப்புவோம் அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஆனால் ஏன் சைடில் சொல்கிறேன் எங்களுக்கு தெரியாதுல அப்போ சொல்கிறாங்க. நாங்கள் நினச்சோம் ஜிம்மோட லைஃபை பட்டர் மூவ் பண்ணி வைக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் இல்லாமல் ஒரு லைஃப்பை சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் எனக்கு இப்போ நீ வேணாம் சொல்கிறாங்க. இப்போ ஜின்னுக்கு எவ்வளோ ஷாக்காக இருக்குது. ஜின்னு காயினை பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க. இப்போ எனக்கு வேலை ஜம்கா சொல்லிட்டாங்க. ஜிம்மி நின்று பேச சொல்கிறாங்க. உண்மையாக எனக்கு இப்போ நீ வேலை ஜம்கா, எனக்கு நம்மளால் ரொம்ப சஃபர் ஆகிட்டா சொல்கிறாங்க. என்னக்கா உன்னால் ரொம்ப சஃபர் ஆகிட்ட ஜம்கா, எனக்கு நீ நானாக ஒரு ஃபேமிலி ஒரு ஃபேமிலி சூஸ் பண்ணியிருக்காது சொல்கிறாங்க. நான் அவ்வளோ ஹார்ட் பண்ணி என்ன விட குழந்தை அது ஃபீவரை துடிச்சிருக்கு நான் சொல்கிறேன். எனக்கு இப்போ ஒரு சர்ஜரி இருக்குது, நான் சைன் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. நான் தான் சர்ஜரி பண்ணி ஆகும். எனக்கு கேஸ் ஃபைல் பண்ணிவிடுவாங்க. நான் சர்ஜரிக்கு டைம் ரெடி ஆகிட்டுருக்கேன். குழந்தைக்கு உடம்பு சொல்லி ஜங்கு போய் பாருன்னு சொல்லி கொண்டு எவ்வளோ ரெக்வஸ்ட்டாக சொல்லி பண்ணி பார்க்கல சொல்லி ஜங்கு ஜிம் கேட்குறாங்க. இல்லை அம்மா சொல்லிட்டாங்க உண்மையாகவே உனக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக போனியா இல்லை உனக்கு சொல்லிட்டாங்க. சத்தியமாக அப்படி தப்பாக பேசாதடா, நான் அப்படிலாம் யோசிச்சதே இல்லை. உன்னை தாண்டி ஒரு பர்சன் நான் யோசிச்சது இல்லை. நான் லவ் பண்ணி மேட்ச் பண்ணிக்கிட்டேன். ஏன் தங்கத்தை விட்டுட்டு நான் போய்ட்டு யாரும் ஒரு பொண்ணு போயா சொல்கிறாங்க. உண்மையை நான் அப்படி கூட ஃபீல் பண்ணது இப்போ எனக்கு டவுட் இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறேன். என்ன ஜிம்மி சொல்கிறாங்கம்மா உண்மையை எனக்கு அப்படி இருக்குமா, எனக்கு இவன் உண்மையை எங்கள் மேலே பாசம் வச்சிருந்தாக்க அவங்க சொன்னதாகவே இருக்கட்டும், ஆக்டிங் பண்ணதாகவே இருக்கட்டுமே. ஆனால் அன்றைக்கி சுச்சுவேஷன் உங்கள் அப்பா அம்மா பார்த்து சொல்லிட்டு உன்னோட குழந்தைய பார்த்துக்க முடியாதா, எனக்கு நான் கூட பரவாயில்ல குழந்தை தானே, குழந்தைக்கு ஃபீவர் உங்கள் குழந்தைய விட அவங்க சிஸ்டர் எனக்கு பெருசாக அப்படி சொல்லிட்டு ஜிம்மி கேட்குறாங்க. ஜங்க் அது தப்பு தான் என்னன்னு சொல்ல மாட்டேம்மா. ஆனால் நான் உன்னை தாண்டி பெருசாக யோசிச்சது இல்லைம்மா, உன்னை குழந்தை தாண்டி சொல்கிறாங்க. அதனால தான் குழந்தைக்கு ஃபீவராக இருக்குது, நீ போய் பார்த்துக்கான்னு சொல்லிப்போ நீ வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு பொண்ணு கூட்டிகிட்டு போய் செக்கப் போயிருக்கா சொல்கிறாங்க. ஏதோ நீ தான் ஹஸ்பண்ட் மாதிரி சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா தப்பாக பேசாத ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு அவ்வளோ கோவம் வருது, நீ என்ன காயப்படுத்த கூட விட்டுருவேன். ஒவ்வொரு டைம் நீ வரும்போதெல்லாம் டயர்டாக பிள்ளைப்பறம் எவ்வளோ ஆசை கேட்பா, நீ பாட்டுக்கு இன்னொரு பண்ணிட்டு போனல சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, நான் கண்ணை பார்த்தா உண்மையில வளர்த்தி விடும் எங்கே சொல்லி எனக்கு பயம் இருந்துச்சு. அந்த ரீசனால தான்டா உனக்கு பிடிக்காது, என்னை யாரோ தப்பாக பார்த்தாலும் பிடிக்காது, எனக்கு ஃப்ரெட் பண்ணுற யாரும் பார்த்தா உனக்கு பிடிக்காது பாசிட்டிவாகவே அந்த ரீசனால தான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னை ரொம்ப சஃபர் பண்ண வச்சுருக்கேன். நான் சஃபர் பண்ண கூட பெரிய விஷயமா இல்லை, ஆனால் என் பேபி எனக்கு குழந்தைய சஃபர் பண்ண வச்சுட்டேன் சொல்லிட்டு ஜிம் ரொம்ப அழகாங்க. இப்போ சின்ன குழம்பு கஷ்டமாக ஜிம்மின்னு சொல்லிட்டாங்கம்மா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பேபி தான் சின்ன சொல்கிறாங்க. என்னடம்மா சொல்கிறாங்க. மம்மாட்டே சொல்கிறாங்க. மம்மாட்டே சொல்லி இறக்கி விட்டுறாரு. இப்போ பேபி கிட்ட வருது. நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அம்மா அழக்கூடாது சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அவர்கிட்ட அவர் நம்மளுக்கு வேணான்னு சொல்கிறாங்க. பேபி பார்க்குறது வேணாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஜவுக்கு ரொம்ப கஷ்டமாக எடுத்துச்சு. அப்படின்னு சொல்லக்கூடாதுடா டேடாடா சொல்கிறாங்க. வேண்டாப்போ நீங்கள் அம்மாவை அழுவிக்கிறேன் என்ன அழுவிக்கிறேன் இப்போ அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாதுடா, நீங்கள் எல்லாமே இருக்க மாட்டேன்டா தாங்க அப்படி சொல்கிறேன்பா ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு இருக்க ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காயெல்லாம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எங்களுக்கு வேணாம் நீ சரியா நீங்கள் எல்லாம் நீ இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேர் வாழ பழகிட்டோம், என்னம்மா நம்ம தனியாக வந்துக்கலாமா சொல்லிட்டாங்க. சொல்லி பேபி சொல்லிட்டு இருக்கு. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரி இருக்குங்கப்பா, டேடா வேணாவா டேடா கொடுப்பா சொல்லிட்டாங்க. இப்போ அப்படி பேபி சொல்லுது. இப்போ நம்ம ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு பேபி டேடாலும் கூப்பிட்டுருக்கோம். ஆனால் ஜிம் இடத்த பார்த்து பேபி ஜிம்முக்கிட்ட போயிடுச்சு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நீ வேணான்னு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன். ப்ளீஸ் சொல்லாத டாக்டர் ஜங்க் சொல்கிறாங்க. காய் பார்க்குறேன். என்ன ஜிம் பண்ணுறேன், நைட்டு பகலில் தோல் தூக்கி விட்டு வளர்த்தவன் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியும், ஆனாலும் அதே குழந்தைக்கு தான் ஹை ஃபீவராக இருக்குது. ஜங்கை போய் பார்த்து ரெக்வஸ்ட்டாக பண்ணிட்டுருக்கேன். அப்போ போய் பார்க்குற இடத்துல குழந்தைய விட அவங்களும் இப்போ டாக்டர் கேட்குறாங்க. அவங்கள நீ அப்போ கம்ஃபர்ட் பண்ணுமா என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜங்க் பார்க்க தப்பு தான் சொல்கிறாங்கப்பா சொல்கிறாங்க. அப்புறம் நம்பி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. நான் இவரை மன்னிச்சிட்டேன் சரியா, இவர் பண்ண தப்பாக புரியுது, ஆனால் எனக்கு ஒரு வேணாம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா நான் இவரை மன்னிச்சிட்டேன், இவர் சொல்கிற ரீசன் எனக்கு புரியுது, இவர் எனக்கு விஷயத்தெலாம் பண்ணல, ஆனால் அவர் பண்ண விஷயம் எனக்கு ஏற்றுக்க முடியல சொல்கிறாங்க.
ஜிம்ல காய் பார்க்குற ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. உண்மையாகவே என் இடத்துல பார்த்தா தெரியும். சரி என் குழந்தை சஃபர் ஆகும்போது என் குழந்தை இப்படி ஃபீவர் துடிச்சிட்டு இருக்கும்போது இவன் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படி கேட்குறாங்க. இல்லைடா பாரு அவன் சொல்லிட்டு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துக்கிறேன் சரியா சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு ஜம்புக்கு வேண்டாம். நாளைக்கு இனி ஒரு ரீசன் வரும் சரியா அவங்க ஃபேமிலி ஹெல்ப் கூப்பிடுவாங்க. அப்போ இதே மாதிரி அவன் போயிடுவான். அப்போ நானும் என் குழந்தை தவிச்சிட்டு இருக்கணுமா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பிக்கை குழந்தைக்கு ஜிம்மின்னு சொல்லிட்டாங்கப்பா. ஒவ்வொரு டைமும் நான் பின்னாடி போயிட்டு இருக்கேன்ப்பா. குழந்தை தூக்கிட்டு எப்போ வந்து ரிசீட் பண்ணுறான்னு தெரிஞ்சா பின்னாடி போயிட்டு இருக்கேன். திரும்ப ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கேன். நானும் என் குழந்தையும் பார்க்கறதுக்கு எதுவும் யாரோட அனாத மாதிரி தெரியுமா இவன் பாட்டுக்கு அந்த பொண்ணுக்கு எல்லாம் பண்ணுறான். அது உண்மை எனக்கு ஆக்டிங் மாதிரி போகிற தெரியல சொல்லிட்டாங்க. ஜிம்மின் சத்தியமாக தப்பாக பேசாதெல்லாம் அப்படிலாம் நான் வந்து சீட் பண்ண மாட்டேன்தான். எனக்கு அது மாதிரிலாம் தாட்டு வந்ததே இல்லைடா. நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். மனசுலையும் சரி எனக்கு கற்பனை கூட தப்பாக நான் பண்ண மாட்டேன் உனக்கு அப்படி சொல்லி ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. ஜிம்மி நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. உண்மையாம்மா எனக்கு என் போட்டு வேண்டாம் சரியா. எனக்கு புரியுது ஜங்கு தப்பு பண்ணாலே வச்சுப்போம் சரியா. ஆனால் என்னால் இதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கை இல்லை எனக்கு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் நினச்சேன் என் ஜங்கு கிட்ட போய் சொல்ல மாட்டான். அவன் எனக்கு ட்ரூவாக இருப்பான். நான் எப்படி இருக்கணும் அதே மாதிரி அவர் பண்ண நினச்சிட்டேன். ஆனால் அவனுக்கு அந்த ட்ரஸ்ட் மாதிரி இல்லை. மைண்டை சொல்லியிருக்கணும்ல சொல்லிட்டாங்க. நான் பாசிட்டிவ் ஆகிறேன் ஜெலஸ் ஆகிறது வேறு விஷயம். ஆனால் என்கிட்ட சொல்லியிருக்கணும். நான் என் குழந்தையோட ஒவ்வொரு இடத்துக்கும் போயிட்டு இவங்க போகிற இடத்துக்கு ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கேன். பைத்தியக்கார மாதிரி ஃபோன் பண்ணி கேட்குறேன். ஜங்கா எங்கே இருக்கு ஒவ்வொரு டைம் போய் சொல்லும்போது எவ்வளோ மனசு வலிச்சு தெரியுமா ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜின்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க சுச்சுவேஷன் பாரு ஜிம்மி சொல்கிறாங்கம்மா நீங்கள் எனக்கு அம்மாவா ஜங்குக்கு அம்மாவா கேட்குறாங்க. ஜிம்மி என்ன பேச சொல்கிறாங்க உண்மையை சொல்கிறாங்க. நீ நான் உன்னோட அம்மா எனக்கு புரியுது. ஆனால் என் குழந்தை sempre கஷ்டப்படுறத பார்க்க முடியாது சொல்லிட்டாங்க. அம்மா சொல்கிறாங்க 6 months நானும் விட்டு கேட்டிருக்கேன். இந்த லைஃப் ஒரு மூவ் பண்ண சொல்கிறேன். மூவ் பண்ண முடியுமா 6 monthsல 6 yearல 16 years நான் கூட மூவ் பண்ண முடியாது. எனக்கு ஜங்கு அந்த லோக்கில் அந்த லோக் பண்ணுற ஒரு கோவத்தை இருக்கு எனக்கு புரியுது சரியா. அந்த கோவத்தை இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. குழந்தை சஃபர் ஆனாலும் நீ சஃபர் ஆனாலும் ரொம்ப ஹார்ட் ஆகிருக்க புரியுது. ஆனால் ஒன்று தாண்டி அவனும் சஃபர் ஆகிருக்கான். அவன் பாரு அவன் பார்க்குறது எப்படி இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பார்த்து ஜங்கு இவன் நீங்களா பாரு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஒரு டாக்டரான பேஷண்ட்டை புரிஞ்சுக்க முடியும் சரியா சொல்லிட்டாங்க. அவர் ரொம்ப வீக்காக இருக்காரு. நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தால் கண்டிப்பாக ஒரு ஹெல்த் க்யூர் ஆகிட சொல்லிட்டாங்க. இப்போ நான் காய் பார்க்குறாங்க. ஏன் ஜிம் ஃபுல்லாக பேச சொல்லிட்டாங்க. நான் அப்படியே பேச சொல்லிட்டாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க. தப்பு ஜிம் பேச சொல்லிட்டாங்க. டேடா எனக்கு வேண்டாம் சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாது தங்கம் சரியா. நீ அவன் ரொம்ப லவ் பண்ணுற +1 படிக்கிறத லவ் பண்ணிட்டு இருக்கான். அவன் 10th படிக்கும்போது அவனை கன்ஃபியூஸ் பண்ணலாம். 1 year ஃபார்ம் பண்ணி சுற்றினாங்க. அதுக்கப்புறம் நீயே அவனை பிடிச்சிருக்கு அப்படின்னா எங்களோட ஹைட் பண்ணிட்டு லவ் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் ஒன் டே எங்களுக்கு லவ் நீ லவ் பண்ணுறது தெரிய வரும்போது நாங்கள் கேட்டோம். இல்லைப்பா எனக்கு ஜங்கு தான் வேணும் வேறு யாரும் வேணாம்னு சொல்லிட்டு எங்களையும் வேணாம்னு சொல்லிட்டு போட்டு போனோம் தானே அந்தளவுக்கு அவங்க பிடிக்கும்னு சொல்லிட்டாங்க. அது அப்போ சொல்லிட்டாங்க பாரு இப்போ உனக்கு அந்த லவ் இருக்குது. என்ன கொஞ்சம் கோவமாக இருக்க ஜங்கு வேணும் புரியுது ஓகேவா. ஜங்கு வேணும் கோவமாக இருக்க சொல்லிட்டு பஞ்ச் பண்ணிக்கோ திட்டிக்கோ என்னால் பண்ணிக்கோ சரியா. ஆனால் அவனை வந்து ஹார்ட் பண்ணாத அவன் பாவம் அவன் ரொம்ப லவ் பண்ணுறான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பேபி பார்க்குது அம்மா சொல்கிறாங்க. என்ன அவனுக்கு டேடா வேணுமா கேட்குறாங்க. இல்லை நீ அழக்கூடாது சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. குழந்தை அது ஃபீவர் துடிக்குது அவனால் பார்க்க முடியாது. ஜிம்மி கேட்குறாங்க. ஜங்கு பார்க்க தப்பு தான் தப்பாக சொல்கிறாங்க. தப்புனாக்கா தப்பு பண்ணுறது சரியாயிடுமா நீ பண்ணுறது சரியாயிடுமா கேட்குறாங்க. இப்போ ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது புரிஞ்சுக்கூட. ஆனால் எங்கடா எங்கடா அப்படி கேட்குறேன் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. எங்கேயும் போக முடியாது உங்கள் கூட தான் இருப்பா சொல்லி ஜங்கு இதை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கெட்டு ஜிம் தள்ளி விடுறாங்க. இப்போ ஜங்கு வந்து போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்து ஜிம்மோட மடியில் படுத்துக்கிறாங்க. இப்போ பேபிக்கு ஒரு மாதிரி இருக்கு. அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க டாடா பாவம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜிம் பார்த்து மறைக்கிறாங்க. மறைக்காத அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஜிம்முக்கு மாறிட்டு பாவமாக இருக்கு. டாடா வேணுமா வேணும் டாடா வேணும் நீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜின்னு பார்க்குறாங்க. பாரு ஜிம்மி கூட தான் பிடிக்காது சரியா. பேபிக்கு நீ வேணும் அப்பாவும் வேணும். நீ ஜங்கு இல்லாமல் ஒரு பர்சன் கிட்ட சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக ஒரு பர்சன் கிட்ட மூவ் பண்ண முடியாது. சேம் டைம் எனக்கு வேணாம் அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இப்போ எனக்கு புரியுது கோவமாக இருக்குது சரியா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. பாரு ஃபஸ்ட்டு அவன் வீக்காக இருக்கான். ஒரு டாக்டராக போய் யோசிச்சு பாரு சரியா சொல்லிட்டாங்க. அவனுக்கு என்ன பண்ணணும் யோசிச்சு எப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம் ஒரு பர்சன் கால் பண்ணிட்டு ஹலோ சொல்கிறாங்க. கொஞ்சம் தூரம் அந்த திங்ஸ் எடுத்து வரீங்களா சொல்லிட்டாங்க. ஓகே சார் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்கப்பா கூட்டிட்டு போய் ரூமில் படுக்க வைங்க சொல்லிட்டாங்க. நம்பிட்டு பார்க்குற ஜிம் ஜங்கு எந்திரிச்சு சொல்கிறாங்க. இல்லை சொல்லிட்டாங்க எந்திரிச்சு ஜங்கு அப்படி சொல்லிட்டு குழந்தை மாதிரி பண்ணா சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. தூக்கி விட்றாங்க. இப்போ காய்ச்சா நம்பிச்சிடும் ஜங்கு கூட்டிட்டு போய்ட்டு ரூமில் படுக்க வைக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா பேபி பிடிங்க சொல்லிட்டாங்க. பேபி தான் இப்போ ஜின்னுட்டு போகுது. ஜின்னு பார்க்குறாங்க. அவனுக்கு டேடா வேணுமா சொல்லிட்டாங்க. டேடா வேணும் மம்மு வேணும் சொல்லிட்டாங்க. சரி 2 பேர் ஒன்றா தான் இருப்பாங்க சரியா. ஃபீல் பண்ணதான் ரொம்ப கோவமாக இருக்கான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு பேபி சமாதானம் பண்ணுறாங்க. இப்போ ஃபைனலாக நம்ம ஜங்கு ஒரு ரூமில் படுக்க வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு நாள் வராங்க. நிறைய திங்ஸ் எடுத்துக்கிட்டு நான் சொன்ன திங்ஸ் அதுக்காக சொல்லிட்டு என்ன பேருக்கு சார் சொல்லிட்டாங்க. வாங்க சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் உள்ள போகிறாங்க. பார்த்து ரூமில் போயிட்டு ஜங்கு படுக்க வச்சிருக்காங்க. ஜிம் போயிட்டு அந்த சலைன் எடுத்து சொல்லிப்பாங்க. ட்ரிப்ஸ் சலைன் தேவையான மெடிசன் எல்லாமே எடுத்து சொல்லியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் இருந்து எல்லாமே வீட்டுக்கு எடுத்து வந்துட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அது கொடுங்க சொல்லிட்டு இப்போ நிறைய இன்ஜெக்ஷன் அதை மிஸ் பண்ணுறாங்க. எனக்கு அவர் ஹெல்த்தியாக இருக்கணும். அவருக்கு வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்காரு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் ஹெல்த்தி க்யூர் ஆகணும்னு சொல்லிட்டு ஜிம்மில் ட்ரிப்ஸ் போட்டு விட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நர்ஸ் பார்க்குறாங்க. சார் எங்கேருந்து பார்த்து காசு கேட்குறாங்க. இல்லை நானே பார்த்துக்க சொல்கிறாங்க. அப்படியே சார் ஓகே சொல்லிட்டு இப்போ நம்ம நர்ஸ் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இப்போ ஜிம்மி நான் ஜங்கு
வந்து ட்ரிப்ஸ் எல்லாம் போட்டுட்ருக்காங்க. ஜிம் போகலான்னு பார்க்குறாங்க. டக்குன்னு ஜம்க்கு ஒரு 100 ஜிம் பிடிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மன்னிக்க மாட்டியா சொல்லிட்டாங்க. என்னால் மன்னிக்க முடியாது ஜம்ப் போனேன். ஜிம் போயிட்டாங்க. ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. பாரு ஜம்க்கு நான் ஏதாவது சஃபராக நினச்சிக்கணும், கண்டிப்பாக வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பேன். உனக்கு தெரியுங்களா என்ன குழந்தை சொல்லிட்டாங்க. ஏன்டா உனக்கு மட்டும் குழந்தையடா, அவன் எனக்கு குழந்தை இல்லைடா, நான் வந்து வளர்க்கவே இல்லை கேட்குறாங்க. ஜிம்ல அமைதியாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்டா 24/7 நெஞ்சிலே போட்டு வளர்த்தாண்டா அவனை சொல்லிட்டாங்க. என் ஷோல்டர்லேயும் என் ஸ்டொமக்கில் தானே அவன் தூங்கியிருக்கான் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்முக்கு புரியுது ஏன்னா ஜம்க்கு அதிகமாக பேபி ஹோல்ட் பண்ணியிருப்பாங்க. ஜிம் பார்க்குறவங்க அதனால தான் நீ குழந்தைக்கு ஹை ஃபீவர் சொல்லிட்டு அப்படி விட்டுட்டியோ சொல்லிட்டாங்க. ஜம்க்கு ஒரு மாதிரி இருக்குங்கப்பா, இந்த குழந்தைய அதிகமாக வளர்த்துருக்கலாம், ஆனால் குழந்தை மேலே உயிரை வச்சிருக்கா சரியா, என்னால் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண சொல்லிட்டு எத்தனை டைம் மட்டும் ஃபீல் பண்ண சொல்லியிருக்கேன். நீ தான் சொல்லுவேன் நான் இருக்கேன் சொல்லிட்டு நாங்கள் எத்தனையோ குழந்தைங்க நான் வந்துட்டு சர்வ் பண்ணியிருக்கேன். அப்போ அதெல்லாம் என்னோட குழந்தைக்கு அந்த பிளஸிங்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு எத்தனை டைம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் தெரியுமா. என் குழந்தை கூட அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் போயிருக்கு. ஆனால் நீ அந்த சுச்சுவேஷனை வந்து அவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி தான் நான் மெசேஜ் பண்ணேன் சொல்லின்னு சொல்லிட்டாங்க. தப்பு தான் ஜம்முக்கு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே கையை உதறிட்டு போயிடுறாரு. ஜம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம ஜின்னு வராரு. இங்கே பாரு எனக்கு புரியுது சரியா, ரொம்ப கோவமாக இருக்கான், கொஞ்சம் டைம் எடுக்கும் சரியா, உன் ஜிம்மின் தானே நீயே சமாதானம் பண்ணிட்டு சரியா சொல்லிட்டாங்க. ஆனால் சொல்லிட்டாங்க ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த்து கொஞ்சம் க்யூர் ஆகட்டும், நீ கொஞ்சம் ஹெல்த்தி ஆனதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் சரியா, இப்போ நினச்சி ஒரி பண்ணாது போ படுத்து தூங்க சொல்லிட்டு இப்போ ஜின்னு போயிடுறாங்க. சொல்லி ஏறிட்டு இருக்க ஜிம்மின் அப்பப்போ வந்துட்டு சரைன்னு மாற்றி போட்டு போயிட்டு இருக்காங்க. இவன் அப்படி கொஞ்சம் டேஸ் போகுதுடா, நம்ம காய் வந்து விட்டு போயிட்டாரு, அவர் வந்து கொரியா போயிட்டாரு. இந்த பக்கம் நம்ம நம்பிட்டு பார்க்குறேன் அவன் பிஸ்னஸ் எல்லாம் மாற்றிட்டேன் சரியா சொல்லிட்டாங்க. அது சரி அவன் பிஸ்னஸ் எல்லாம் மாற்றிட்டேன், இதுக்கப்புறம் இங்கே தான் இருக்கணும் ஜின்னு சொல்லிட்டான். அவங்க சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க இங்கே தானே ஜிம்மோட மனசை வந்து வின் பண்ண முடியும் சரியா சொல்லிட்டாங்க. அகை நீங்கள் பேக் டு பாடி நார்மலாக ஃபேமிலி மாதிரி மாற முடியும். எனக்கு ஜிம் வந்துட்டு இனிமேல் அங்கே வந்து சரி வராது இருக்கும், எங்களுக்கு பயமாக இருக்குது. அங்கே வந்து ஜிம் ஹாப்பியாக இருப்பானா, அவனுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குமான்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது. அந்த ரீசனால் தான் நம்ம இங்கே இருக்க சொல்லி முடிவு பண்ணிட்டான். உனக்கு இங்கே இருக்க ஓகே தானே, எங்கள் கூட எங்கள் பசங்க பையன் கூட இங்கே இருக்க ஓகே தானே சொல்லிட்டாங்க. சின்ன ஜம்மு பார்க்குறாங்க. ஜிம்மும் பேபி எங்கே இருக்காங்களோ அங்கே தான் இருப்பான் ஜம்மு சொல்லிட்டாங்க. இது போதும் சொல்லிட்டு நம்பிட்டு போயிடறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்கணுமா சொல்லிட்டாங்க. என்ன ஜிம் சொல்லிட்டாங்க, எதுக்குமா சொல்லிட்டாங்க. பாரு இனிமேல் இங்கே தான் இருக்கும் சரியா சொல்லிட்டாங்க. நான் அங்கே போகல, நான் அவங்க கூட போக சொல்லிட்டாங்க. பாரு நீ அவங்க கூட நீ அங்கே போகிறது இல்லை, செகண்ட் நீ அவங்க கூட தான் இருந்தாங்க சரியா சொல்லிட்டாங்க. அவன் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. உண்மையை சொல்லு, நீ அவன் லவ் பண்ணல சொல்லிட்டாங்க. நான் சொல்லிட்டாங்க சொல்லி நீ லவ் பண்ண சொல்லிட்டாங்க. லவ் பண்ணுறது என்னன்னு சொல்லிட்டாங்க. கோவப்படுற அதெல்லாம் சொல்லிட்டாங்க. கோவம் இருக்குது புரியுது சரியா சொல்லிட்டாங்க. லிந்து மேலே உனக்கு எதில் உரிமை இருக்கோ சேம் உரிமை தான் ஜமுக்கு இருக்குது. இவன் ஒன்றை விட அதிகமாக வளர்த்தது ஜமுக்கு தான் சரியா சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு புரியுது சரியா, உனக்கு அதிகமாக டைம் கிடைக்கல, ஜமுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இதான் ரீசன் ஓகேவா. 4 மந்த் அவன் பண்ணது மிஸ்டேக்னால நீ இவ்வளோ இருக்கக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வர அவங்க அப்பாவும் வேணும்னு சொல்கிறான், அம்மாவும் வேணும்னு சொல்கிறான். அவன் பாவம் இல்லையா, நீ அவனை பற்றி யோசிக்க மாட்டேன் கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே அப்படி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க யார் வேணும் சொல்கிறாங்க. மம்மி வேணும் டேட்டா வேணும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம் அமைதியாகிட்டாங்க. பாரு அவனே சொல்கிறேன், நீ சின்ன வயசுல வந்துட்டு கேட்பேன் நான் எனக்கும் டேடாவுக்கும் அடிக்கடி சும்மா போயிட்டு வரும், சும்மா இவ்வளோ பண்ணான ஒரு போயிட்டு தான் அதுக்கு என்ன வந்துட்டு கேட்பான். நான் வேணும் டேடா வேணும் என்ன சொல்லுவா, எனக்கு டேடா வேணும் மம்மா 2 பேரும் ஹேண்ட் பிடிக்கல. அப்போ ஒன்று பார்த்து நாங்கள் டக்குன்னு அப்படி கொஞ்ச நேரத்தில் வச்சு அந்த பண்ணான போயிட்டு கூட டக்குன்னு ஸ்டாப் ஆயிடும் சரியா. அப்படி தான் நீ உன்னோட குழந்தையும் சரியா, நீ எப்படி இருந்து சேம் உன் குழந்தை அப்படி தான் இருக்குது புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாங்க. ஜின்னு அமைதியாக இருக்காங்க. அப்படியே போயிட்டுருக்கு. இந்த பக்கம் ஜங்க் பெட் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஜின்னு வெரைட்டி ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ஹெல்த்தியாக நம்ம ஜங்கு சாப்பிட்றாங்க. இப்போ தான் கொஞ்சம் பேக் டு நார்மலாக காலேஜ் ஜங்க் மாதிரி ஆகிறாங்க. இப்போ தான் சீக்ஸாக ஒட்டி போயிருக்கும், ஒரு மாதிரி ஒரு ஏரியன் ப்ளஸ் மாதிரி மாறி இருக்கும். அந்தளவுக்கு எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப இழைச்சி போயிருப்பாரு சாப்பிடாம. இப்போ ஹெல்த் வீக் அடிப்பு பார்த்தா கொஞ்சமாக அழகாக பேக் டு நார்மல் ஜங்காக மாறுறாங்க. ஜங்குக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸ்டில் ஜிம் ஜங்க் வந்துட்டு பேசுறது இல்லை, ஜங்க் வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஜிம் பேசுறது இப்போ தான் ஜங்கு க்யூர் ஆகிட்டாங்க. பேபி ஜங்கு பயங்கர ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. மம்மா நான் மன்னிக்க மாட்டேன் நான் சொல்லிட்டாங்க. நீ சாரி கேளு சொல்லிட்டாங்க. நான் சாரி சொல்லிட்டே தான் இருக்கேன். மம்மா என்கிட்ட புரிஞ்சுக்க மாட்டேன்டா சொல்லிட்டாங்க. நீ தான் தப்பு அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி சொல்கிறது ஜங்க பார்த்து தப்பு தான், என்ன பண்ணுறது, நீ என் உயிர் உங்கள் அம்மா என்னோட உலகம், அதை எப்படி சொல்லி புரிய வைப்பான். நீங்கள் 2 பேரும் எனக்கு எல்லாமே அவன் புரிஞ்சுக்க மாட்டேன் சொல்லிட்டாங்க. நீ தப்பு பண்ணிச்சு அப்படி சொல்லிட்டு நம்ம பேபி தான் ஜங்க் அடிக்குது சரி அடிச்சுக்குவோம், எனக்கு நீ அடிச்சா கூட ஹாப்பியாக தான் இருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஜங்க் கட் பண்ணிக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு ஃபீவர் இல்லை, அம்மா ரொம்ப துடிச்சு போயிட்டாங்க. எனக்கு தெரியும் அவனுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட முடியாது, ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் ஜங்கா. பேபி பத்திரம் சொல்லிட்டே இருப்பான். எனக்கு ஒன்று எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவனுக்கு ஜின்னுக்கு எப்படி அவங்க பையன் ஜிம்மில் பிடிக்குமோ அதே மாதிரி அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஏன் மாதிரி நானும் அவங்கள வீடு வச்சிருக்கேன். இதெல்லாம் அவன் சொல்லிட்டே இருப்பான். பத்திரம் பார்த்துட்டு சொல்லிட்டு அன்றைக்கி ஃபீவர்னு சொல்லிட்டு எவ்வளோ துடிச்சு போயிருப்பான்ல. நான் கொஞ்சம் எனக்கு யோசிச்சிருக்கணும்ல, அன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் இல்லை, அப்பா அம்மாவை வந்துட்டு பார்த்துக்க சொல்லிட்டு ஒன்று நான் வந்து பாத்ரூம் கேர் பண்ணியிருக்கணும். நான் பார்க்க மட்டும் எனக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடுச்சு இல்லை சொல்லிட்டு ஜங்க் பார்க்க தப்பி அவளை அடிக்க சொல்லிட்டாங்க. பேபி கட்டன் ஜங்க் அடிச்சு சொல்லிட்டு அடிச்சுட்டே இருக்குது. ஜின்னு பார்க்குறவங்க என்ன பண்ணுற சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டு அந்த பாரு நினச்சி அடிக்கூடாது சொல்லிட்டாங்க. டேடை அடிக்க சொல்லிட்டாங்க. அடிக்கூடாது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு எனக்கு புரியுது ஓகேவா, கொஞ்சமாக மனசு இடம் பிடி சரியா சொல்லிட்டாங்க. ஜங்கும் நானும் ட்ரை பண்ணுறேன் சொல்லிட்டாங்க. நீ அப்புறம் ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட் ஆஃபீஸ் சரியா கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறேன் என்ன சொல்கிறேன் ஜின்னு ஜங்க் பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு உன்னோட என்னோட ஆஃபீஸ் ஒன்றா கால்குலேஷன் பண்ணிட்டேன் ஓகே, வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறியா கேட்குறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க கண்டிப்பாக சொல்லிட்டாங்க. சரி இப்போ பேக் டு ஜங்க் வந்து ஆஃபீஸ் போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரம்ஜித் கூட்டு போய் இன்ட்ரோ பண்ணிட்டாங்க. இதுதான் சனி இல்லை, இதுக்கப்புறம் 2 கம்பெனி கொலாபரேஷன் பண்ணியிருக்கு சொல்லிட்டாங்க.
இவர் தான் இதுக்கப்புறம் CEO. சரியா சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக சார் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு நம்பிச்சு ஒன்றா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜங்கு பக்கம் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஜிம்மில் மனசை பார்த்தா ஜிம்மு கண்டுக்கவே இல்லை. டெய்லியும் பேபி கூட ப்ரே பண்ணுவார், ஜிம்மு கூட பேசுவார். அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நம்ம மண்டே நைட்டு தானே ஜிம்மில் தண்ணி குடிக்கலான்னு வந்திருக்காங்க. எனக்கு ஜிம்மில் பேபி தண்ணி ரூமில் தூங்குறாங்க. ஜங்கு தண்ணி ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. ஜிம் தண்ணி குடிக்கலான்னு ரூமுக்கு வந்திருப்பார். இப்போ கிச்சனுக்கு வந்திருப்பாரு. கரெக்டாக தண்ணி குடிச்சிருக்காங்க. சடனாக ஒரு பர்சன் ஜிம்மில் ஹக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அந்த ஹக், அந்த வார்ம் ஹக் ஒரு மாதிரி இருக்குது ஜிம்முக்கு. என்ன பண்ணுறாங்க விட சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. என்ன கோவம் உனக்கு சொல்கிறாங்க. பாரு சொல்கிறாங்க. என்னம்மா கோவம், என்னம்மா பனிஷ் பண்ணுவோம், எவ்வளோ தான் பனிஷ் பண்ணுவோம், 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆகிட்டு இப்போ பேசவே மாட்டேங்க. ஒரே வீட்டில் இப்படி இருக்காங்க. அங்கே வந்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க கஷ்டமாக தான் போக சொல்கிறாங்க. எனக்கு ஒரு கஷ்டமாக இல்லை, ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கே தெரியுமா. என் பேபியோட தள்ளி போகிறது என் செல்லம், என்னோட உயிர் அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நான் உன் செல்லமும் இல்லை, நான் உனக்கு உயிர் இல்லை சரியா, நான் உனக்கு பாடின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லாத ஆனால் தெரிஞ்சா பண்ண தெரியாம பண்ணேன். மன்னிக்க மாட்டேன் கொஞ்சம் மன்னிக்க மாட்டேன் சொல்கிறாங்க. நான் மன்னிக்க மாட்டேன் போட சொல்கிறாங்க. இப்போ பார் செல்லமே சொல்கிறாங்க. நான் உனக்கு செல்லமே ரேட்டை போட சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. நீ தான் என் செல்லம், என் வயிறும் அந்த தங்கம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன நான் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. மணி தான் சொல்கிறாங்க. இங்கே பாரு இந்த ஐஸ் வைக்கிறேன் வச்சுக்கா சரியா சொல்கிறாங்க. நான் ஐஸ் வைக்கல உண்மையாக சொல்கிறேன். ஜங்கு ஜிம்மு பேச கப் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்கு இப்போ டச் பண்ணுறாங்க. ஜிம்மில் இருக்கிறதுக்கு வேணாம்னு சொல்லிட்டு மனசு சொல்லுது. ஆனால் ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் ஜங்கோட வார்ம் டச் சொல்லிட்டு அவரே அறியாமல் பேக்கேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு தான் கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன பண்ணுறோம் மாதிரி இருக்குது. இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க. இங்கே பாரு என்ன பண்ணுற இதுக்கு நான் வந்துட்டு மயங்க மாட்டேன் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்க வேறு என்ன பண்ண மயங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு பேசணுச்சு அடிச்சிடுவோம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்க அடிச்சுக்கோ திட்டிக்கோ ஒரு நாள் பண்ணிக்கோ ஆனால் பேசாமல் இருக்காத சொல்கிறாங்க. வலிக்குது மனசு வலிக்க ஜங்கு சொல்கிறாங்க. வலிக்கும் எனக்கு வலிச்சு விட உனக்கு வலிக்குது சொல்கிறாங்க. ரொம்ப வலிக்குதுடா ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம் நம்பவே இருக்குங்க. ஏன்டா அப்படி பண்ணலாம். ஜிம் தான் அடிச்சுட்டே இருக்காங்க. ஜங்கோட செஸ்ட் ஃபுல்லாக ஜங்கு பார்க்க அடிச்சுக்கும். எவ்வளோ அடி சார் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. இதெல்லாம் தேவை நம்ம ஜின்னு பார்த்துட்டாங்க. சரி பேபி போய் தூக்குறமா சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு போயிட்டு பேபி தூக்குறாங்க. தூக்கிட்டு அவங்க ரூம் போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மு ஜங்கு சண்டை போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்லி திரும்பி பார்த்தாக்கா நம்பிச்சிடும். சின்ன ஜிம்மோட ரூம்லேருந்து பேபி தூக்கிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்கங்காச்சும் அவங்க பாரு அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க. சரியா இது உனக்கான எனக்கான நைட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க பாரு சொல்கிறாங்க. உனக்கு இப்போ ஹெல்த் க்யூராக இருக்குது சரியா சொல்கிறாங்க. நான் க்யூர் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 2 months ஆகிட்டு இப்போ எனக்கு நல்லா தான் இருக்கு. நீ வா சொல்கிறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. வா ஜங்கு கூட தூக்கிட்டு போகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்காங்க. பாரு வீட்டை சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நான் எப்படி மன்னிப்பு கேட்கறது என்னோட பேபி கிட்ட சொல்லிக்கிறாங்க. நீ மன்னிப்பு கேட்கவும் தேவையில்ல மன்னிக்கவும் மாட்டா சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு தான் அவருடைய சொல்கிறாங்க. மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஜிம்மில் ஒரு மாதிரி ஆகுறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. பாரு வேண்டாம் சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. சாரி சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்குமே வெட்கி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஜிம்மால் ஹேண்டில் பண்ணவே முடியல. அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஜங்கு வேண்டாம் சொல்கிறாங்க. ஜங்கு ஃபுல்லாக ஒரு பைட் கூட இல்லை. ஃபுல்லாக வெட்கி தான் ஃபுல்லாக வந்து அப்படி ஒரு மாதிரி மேக் பண்ணிட்டாரு. ஜிம்முக்கு ஒரு கட்டத்துக்கு முடியாமல் ஜங்கு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஹங்கரியா ஜங்கு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி எப்படி பண்ணுறேன்னா சொல்லி கேட்குறீங்க. ஏன் எப்படி வீக் ஆக்கிறா ஜிம்மு கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறேன். என்ன பண்ணிட்டோம் என் பேபியை சமாதானப்பட என்ன பண்ணிட்டோம் கேட்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி ஏன் ஜங்கு அப்படி பண்ண சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறேங்க. நான் என்ன பண்ணணும் நீ ஒரு பக்கம் அவன் ஒரு பக்கம் சொல்லிட்டு உங்கள் 2 பேரும் குழந்தை மாதிரி பார்த்துக்கலையா, உங்கள் மேலே கேர் பண்ணலையா, நீங்கள் எல்லாம் நான் நீங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, ஆனால் என்னால் சத்தியம் நீங்களாம் இருக்க முடியாது தெரியுமா ஜங்கு சொல்கிறாங்க. இப்போ நீ ஏன்ட்ட எங்களை ஹர்ட் பண்ண நாங்கள் எப்படி சஃபர் ஆகிருப்போம் தெரியுமா, நீ இல்லாமல் இதெல்லாம் எங்களை எல்லா மாதிரி பார்த்துக்கிட்டு அப்படி சொல்கிறாங்க. நான் ஒன்றும் உங்களை சீட் பண்ணிட்டு போகணும்னு நினைக்கலையே, கொஞ்சம் டைம் பண்ண சொல்கிறாங்க. அதுலேருந்து சொல்லியிருக்கலாம் சொல்கிறேன். என் குழந்தை பாசிட்டிவ் ஆகிடும் தாங்காது, இதெல்லாம் அதெல்லாம் பிடிக்காது அதுக்கு சொல்லிட்டு நான் பயந்துட்டேன், அதுக்காக சொல்லாமல் இருந்தால் சொல்கிறாங்க. நான் எவ்வளோ சஃபர் ஆகிட்டேன்னு தெரியுமா அப்படி சொல்லி ஜிம்மில் ஜங்கு அடிக்கிறாங்க. இப்போ ஜங்கு ஜிம்மில் டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சாஃப்டாக ஜிம்மில் ஜங்கு பைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவரும் பைட்டாக காமிக்கிறாங்க. அவர் எல்லாம் சாஃப்டாக காமிக்க கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து 1 year சொல்கிறாங்க. 1 year ஆயிடுச்சு. 12 months ஆல்மோஸ்ட் முடிச்சு சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ஜங்கு அவர் லெவலில் ஃபுல்லாக அப்படி ஒரு மாதிரி இருக்காங்க. இப்போ ஜிம்மில் சேம் அப்படி தான் 4 hours அப்படியே அழகாம ஆகுது. 4 hours சாப்பிட்டு பார்க்குறாங்க. ஜிம் டயர்டாக ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இதுக்கப்புறம் எங்கள்கிட்ட சொல்கிறாங்க சத்தியமாக எங்கே போக மாட்டேன் சரியாக சொல்கிறாங்க. எந்த ஒரு தப்பு பண்ண மாட்டேன் ஜங்கு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் எங்கள் மட்டும் தான் இல்லை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஃபஸ்ட்டு வேர்ல்டு எப்போவுமே நீங்கள் மட்டும் தான் அப்படி சொல்லிட்டு ஜங்கு தான் ஜிம்மில் ஐஸ் மீட் பண்ணுறாங்க. இப்போ ஜிம்மில் ஜங்கு ஐஸ் பார்க்குறாங்க. லவ் யூ ஜங்குக்கு சொல்கிறாங்க. லவ் யூ லாஸ்ட் மாதம் ஜங்குக்கு சொல்கிறாங்க. நம்ம எப்போ ஃபஸ்ட்டு மீட் பண்ண ஞாபகம் இருக்கா சொல்கிறாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. நான் 10th படிக்கும்போது சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு ஜிம்மில் ஐஸ் பார்க்குறாங்க. ஜங்கோட ஐஸ் பார்க்குறாங்க. இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணாங்கன்றத ஸ்டோரியை ஒரு அப்படி ஸ்டோரி போகலாம்டா. இப்போ ஜிம் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்காங்க. அந்த ஸ்கூலில் நம்ம ஜங்கு வந்து காலேஜ் ஸ்கூலோட ஹார்ட் ரோப்பில் ஓகேவா, அந்த ஸ்கூலில் எல்லாருமே ஜங்கு கூட சுற்றுவாங்க. ஜங்கோட கண்டுக்க விடாது யாருமே. கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக கொஞ்சம் கூட இருப்பார் அவ்வளோதான். மற்றபடி நம்ம கெட்ட பையனாக கிடையாது. ஆனால் யார்கிட்ட வச்சுக்க மாட்டார். அவருக்கு லவ் இதெல்லாம் பிடிக்காது. அவர் படுக்கு கேஷாக சுற்றிட்டுப்பார். அப்படி ஒரு ஒன்டே தான் நான் ஒரு பசங்க தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸ்கூலில் தண்ணி இப்போ பிடிப்பாங்க இல்லையா, வாம் வாட்டர் சில் வாட்டர் வச்சுக்கல. அங்கே ஒரு பசங்க டக்குனாங்கடி எது பிடிக்கணும் சொல்லிட்டாங்க. சில் வாட்டர் பிடிக்கிறா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. சில் வாட்டர் ஒரு பசங்க வந்து கேனில் பிடிச்சிட்டு இருக்காங்க. வாட்டர் கேனில் பிடிச்சிட்டு ரன் பண்ணுறாங்க. சடனாக
ஆனால் ஒரு பர்சன் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அவங்க மேலே இடிச்சு எப்படி கீழே விழுறாங்க. இப்போ அவங்க இடிச்சு இந்த பர்சன் அவங்க கீழே விழுறாங்க. ஆனால் அவங்க மேலே விழுந்துட்டாங்க. அந்த ஒரு பர்சன் கீழே விழுந்திருப்பாங்க. அந்த பர்சன் மேலே இவங்க விழுறாங்க. 2 பேரும் ஐட்டு போய் மீட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த பையன் இந்த பையனை பார்க்குறான். அந்த பையன் கரெக்டாக அவனுக்கு தெரியும். அப்படி பார்க்குறாங்க. 2 பேரும் ஐஸும் மீட்டாக பார்க்குது. ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. யார்டா இவன் எங்கடா இருந்தான் சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஐயோ சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் சொல்லிட்டு ஹேண்டை கொடுத்து தூக்கி விடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஃபேன் கீழே வந்து ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ அழுக்கு அடிச்சுட்டு எடுத்து அந்த வாட்டர் கேன் வந்து வாஷ் பண்ணுறாங்க. உனக்கு அறிவில்லை பார்த்து வர மாட்டா ஜிம் கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஒரு பர்சன் பார்க்குறாங்க. எதுக்கு திட்டான் அவன் திறமை திட்டான் அப்படி சொல்கிறாங்க. நீ யார் கேட்குறாங்க. என் பேர் காய் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாரு ஃபஸ்ட்டு உன் ஃப்ரெண்டு தான் பார்க்க மாட்டேன் சரியா வந்து இது மாதிரி இடிச்சு கீழே வந்துட்டு பார்த்து வாட்டர் கேன் கீழே வந்து சொல்லிட்டாங்க. வாட்டர் கேன் கீழே தான் வச்சு உடஞ்சி போகல சொல்லிட்டாங்க. இப்போ பர்சன் பார்க்குறேன் என்ன என் ஃப்ரெண்டு ஓர பேசிட்டு இருக்கா அவ்வளோ தான் பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டாங்க. நீ யார் அப்படி கேட்குறாங்க. அங்கே பாரு என் பேர் யோசிச்சு ஓகேவா என் பேர் ஜிமி என் ஃப்ரெண்டு இவன் அப்படி தான் திட்டினா அவ்வளோ தான் பார்த்துக்க சொல்லிட்டாங்க. என் பேர் காய் இவன் பேர் ஜம்கு சரி என் ஃப்ரெண்டு அவனை தான் திட்டினா நான் சும்மா விட மாட்டேன் சொல்லிட்டு 2 பேர் சண்டை போடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி யோசிச்சு நான் விட்டு அவங்க பாதையை கெட்ட பசங்க தெரியுறாங்க சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறது கெட்ட பசங்களா இந்த என் ஜம்முக்கு இந்த ஸ்கூலோட ஹார்ட் ரோடு தெரியல சொல்லிட்டாங்க. அதுக்கு என்னவா அப்படி ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜம்க்கு ஒரு மாதிரி இருக்குது எனக்கு எல்லாமே ஜம்க்கு பார்த்து வழிவாங்க இவங்க பார்த்தா ஒரு மாதிரி பேசுகிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி யோசிச்சு அவாடா போகலாம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜம்கு பார்க்குறேன் ஜிம் திருப்பி போயிடுறாங்க. ஜம்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜம்கு பார்க்குறேன் டே காய் சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க. அவங்க யாரை சொல்கிறாங்க டே அவனா திட்டிட்டு இருக்கா நீ படுக்க அமைதியாக இருக்கா சொல்கிறாங்க. மற்றவங்க தான் திட்டு வர சொல்கிறாங்க. அது இருக்கட்டும் அவன் யாரா சொல்கிறாங்க. அவங்களும் 10th தானே படிக்கிறாங்க சொல்கிறாங்க. 10th தானே ஆமாம் அவங்க 10th தான் படிக்கிறாங்க. ஏ செக்ஷன் சொல்கிறாங்க. ஏ செக்ஷன் ஆமாம் சொல்கிறாங்க. பேரை சொல்கிறாங்க. ஜிம்னு யோசிச்சு சொல்கிறாங்க. அவனுக்கு தெரியுமா அவனும் தெரியும் பார்த்துருக்கேன் சொல்கிறாங்க. என்னடா சொல்லிட்டு டே என் வீட்டுக்கு 4வது வீடு தான் அவன் வீட்டை சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் நான் பார்த்ததே சொல்கிறாங்க. நீ பார்த்தது இல்லை என் வீட்டுக்கு 4வது வீடு அவன் வீட்டை சொல்கிறாங்க. நான் தான் அவன் வீட்டுக்கு வருவேன் நீ தான் வீட்டுக்கு வர மாட்டேன் அப்படி சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அவங்க வீட்டுக்கு 4வது வீடா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துருக்காங்க. ஜிம் போகிற ஜிம் பார்த்துருக்காங்க. எதுக்கு அவனே பார்த்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. செம ஃபிகர் சொல்கிறாங்க. என்ன சொல்லிட்டு காய் பார்க்குறாங்க. ஆமாடா செம ஃபிகர்டா இது வரைக்கும் பார்த்துடா சொல்கிறாங்க. டே அப்படி பேசாதடா அப்படி சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் நான் பட்ட சுட்டுவோம் சொல்கிறாங்க. என்னன்னு இருக்கா ஆமாம் இதுக்கப்புறம் அந்த பேபி ஃபாலோ பண்ணுறேன் வேறு சொல்கிறாங்க. பேபியா ஜம்ப் காய் பார்க்குறாங்க. ஆமாடா அப்படி சொல்லிட்டு ஜம் சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இப்போ நம்ம ஜம் தண்டா பிரேக் அவரை வந்து பார்த்துருக்காங்க. இப்போ ஜிம்முக்கு வந்து ஜிம் யோசிச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. ஜிம்னா அவங்க சொல்கிறாங்க. அங்கே பாரு சொல்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா நம்ம ஜம்முக்கும் காயும் விண்டோ சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு மாதிரி யோசிச்சு என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. ஏன்டா இவன் அந்த காலேஜ் ஸ்கூலோட ஹார்ட் ரோட் என்னடா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. எதுக்கு இங்கே இருக்கான் சொல்கிறாங்க. தெரியலையே சொல்கிறாங்க. ஜிம் தான் திரும்பிக்கிறாங்க. இப்போ ஜம் தான் பார்த்துட்டே இருக்காங்க. கொஞ்சம் டேஸ் ஜம்முக்கு ஜிம்மில் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ 1 ஃபைன் டே ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு நீ எதுக்காக நான் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கா சொல்லிட்டேன். ஆக்சுவலி ஜங்குக்கும் ஜிம்மின்னு நம்ம யோசிச்சிருவோம் சைக்கிளில் வருவாங்க. ஜங்குக்கும் காயும் பைக்கில் வருவாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு எங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. நாங்கள் சைக்கிளில் போகிற இங்கே வந்துட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் வர தப்பா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறீங்க அம்மா தப்பு தான் சொல்லிட்டாங்க. அப்படி தான் வருவா சொல்லிட்டாங்க. எதாவது சொல்லிட்டாங்க. அப்படி தான் வருவேன் பிடிச்சிருக்கு வரேன் சொல்லிட்டாங்க. பிடிச்சிருக்கா உனக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லிட்டாங்க. உன்னை பிடிச்சிருக்கு உன்னோட ஆட்டிடியூட் பிடிச்சிருக்கு நீ ரொம்ப அழகாக இருக்கா ஜங்கு சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. இப்போ ஸ்கூல் படிக்கும் எப்படி பேசுகிறான் பாரு ஜிம் சொல்லிட்டாங்க. இப்போ யோசிச்சு பார்க்குறாங்க. அதனே நீ வாடா சொல்லிட்டாங்க. இவன் பேர் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் இவனே இப்படி பேசிட்டு இருக்கான். அப்புறம் சொல்லிட்டு யோசிச்சுட்டு ஜிம் வராங்க. எனக்கு நல்லா படிப்ஸ் நல்லா படிப்பாங்க. இவங்களுக்கு அந்த லெவலாம் சுத்தமாக செட் ஆக ஜிம் பார்க்குறாங்க. எப்படி இருக்கான் பார்த்தியா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. போக போக ஜம்முக்கு ஜிம் வந்துட்டு போனாக்க ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு ஸ்கூலில். டார்ச்சர் மீன் சுற்றிட்டே இருக்க பின்னாடி பேபின்னு கூப்பிட்றாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. எனக்கு பேபின்னு கூப்பிட்டா பிடிக்காது சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன சொல்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தேவை ஜிம் போயிடுறாங்க. இப்படியே ஜிம் டார்ச்சர் இப்போ ஜம்முக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. ஜிம்முக்கு ஒரு கடத்துக்கு கோவம் வந்துச்சு. சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. எனக்கு ஸ்கூல் வேணாம் மாற்றுங்க சொல்கிறாங்க. ஸ்கூல் மாற்றின மாட்டே ஜிம் 10th படிச்சுட்டு கடை எப்படி மாற்ற முடியாது சொல்கிறாங்க. அம்மா ஒரு பையனை டார்ச்சர் பண்ணுறேன் என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம் சொல்லிடுறாரு. இந்த மாதிரி ஒரு பையன் பேர் சொல்லிட்டு இருக்காம டார்ச்சர் பண்ணுறான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜின்னு புரிஞ்சுக்கிறாங்க பாரு. இந்த டீனேஜர் அப்படி தான் இருப்பாங்க எல்லாருமே சரியாக சொல்கிறாங்க. பிடிக்கலன்றது அழகாக தெளிவாக சரியாக சொல்கிறாங்க. அப்படியேம்மா அழகாக தெளிவாக சொல்லுங்க பாருங்கள். எனக்கு ஸ்டடிஸ் தான் இம்பார்ட்டன்ட்டு இப்போலாம் உங்களை ஃபாலோ பண்ண முடியாது சொல்லிட்டு உங்களால் லவ் பண்ண முடியாது எனக்கு நிறைய ஒர்க் இருக்குது அப்படி சரியாக சொல்கிறாங்க. கரியர் தான் இம்பார்ட்டன்ட் சரியாக சொல்கிறாங்க. அப்படியேம்மா சொல்கிறாங்க. சரி சார் ஜிம்முக்கு போயிட்டு பார்க்குறாங்க. ஜங்கு அப்படி கூப்பிடுறாங்க. ஜங்கு பார்க்குறேன் கிட்ட வராங்க. சொல்லிட்டு ஜங்கு வந்துட்டுருக்காங்க. பார்த்தாக்கா ஸ்கூல் பையன் மாதிரியே இருக்காது. ஸ்கூல் போய் யூனிஃபார்ம் போட்டு பாரு பார்த்தா இது ஒரு ரவுடி பையன் மாதிரியே சுற்றிட்டு பாரு அழகா. இப்போ ஜம் பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாரு வந்துட்டு பேச சொல்லிட்டாங்க. பேச ஜம்க்கு ஒரு மாதிரி பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. நார்மல் டோனில் பேச சொல்கிறாங்க. இப்போ ஜிம் அங்கே சொல்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாரு எனக்கு இந்த ஆல்பம் பிடிக்காது சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறேங்க. எனக்கும் பிடிக்காது அவங்க பார்க்குற மாதிரி வரைக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேங்க திமுறை சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் திமுறை லவ் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு போங்க இருந்து பாரு எனக்கு ஸ்டடிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா எப்படி ஃபாலோ பண்ணாத என்ன டிஸ்டர்ப் பண்ணாத ஓகேவா சொல்கிறாங்க. அப்புறம் நான் அதுக்கு பிரின்ஸ்பல்கிட்ட கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டாங்க. கம்ப்ளீட் பண்ண சொல்கிறாங்க. என்ன கம்ப்ளீட் பண்ணி போக சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன பேச சொல்கிறாங்க. நான் அப்படி தானே பண்ணுவேன் எனக்கு பிடிச்சிருக்கலாம் முடிஞ்சா லவ் பண்ணு இல்லைக்கா அப்படி விட்டுரு சரியா சொல்கிறேன். நான் மட்டும் சுற்றுறேன் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் 10th படிச்சுட்டு இருக்கா சொல்கிறாங்க. எனக்கு அதான் தெரியும் எனக்கு எப்படி எக்ஸாம் எழுதணும் எப்படி படிக்கணும்னு தெரியும் சரியா
சரியா சொல்கிறாங்க. சென்டர் எப்படி லவ் பண்ணணும்னு தெரியும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறவங்க திருத்த முடியாது, உனக்கு அட்வைஸ் பண்ண போகிற ஜிம் போயிடுறாங்க. இப்போ ஜிம் போய் சுற்றிட்டு இருக்காங்க. 10th முடிஞ்சிச்சு. ஜிம்முக்கு ரொம்ப டயர்ட் ஆகுது. இப்போ ஜிம்மில் எல்லாம் 10th எக்ஸாம் முடிச்சதுனால வீட்டில் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க வீட்டில். அந்த பக்கம் ஒரு பைக் அடிக்கடி போயிட்டே இருக்குது. ஜிம் பார்க்குறேன் என்னடா பைக்கு போயிட்டே இருக்கு அடிக்கடி சொல்கிறாங்க. தெரியலம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் வந்து பார்க்குறாங்க. ஏய் நீ யார் எதுக்கு பைக் ஓட்டிட்டு இருக்கா கேட்குறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்க்குறாங்க. ஓ அதுவா நான் பைக் கற்றுட்டு இருக்கா சொல்கிறாங்க. பைக் கற்றுக்கிட்டு இருக்கா சொல்கிறாங்க. நல்லா தான் ஓட்டுறா சொல்கிறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்டாக சொல்லி பார்க்குறாங்க. இவனா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறோம். யாருமா ஜிம்மில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே இருக்கிற ஜங்குக்கும் காயும் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவங்க என்ன பண்ணுறான்னு பார்த்துருக்காங்க. இப்போ ஜங்குக்கு ஜிம்மில் பார்த்து ஐயோ இவங்க பண்ணுறாங்க. ஜிம்முக்கு காவும் வருது. அதுக்கு மறைச்சு பார்க்குறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜின்னு பார்க்குறாங்க. பாரு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது சரியா அந்த பைக் சவுண்டு கொஞ்சம் போறீங்க அந்த பக்கம் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்குக்கும் ஓகே அங்கிள் சாரி சொல்லிட்டாங்க. சாரி பூரி ஜின்னுக்கு உள்ள வந்துட்டாங்க. ஜிம் சொல்ல போய்ட்டு விளையாடிருக்காங்க. இப்போ நம்ம ஜங்கு பார்க்குறாங்க. என்னடா அப்படி பேசுகிறாங்க சொல்லிட்டாங்க. ஆமாண்டா அவங்க அப்படி தானே சொல்லிட்டாங்க. அப்படியே அவன் பையனை பொறுத்து வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் தானே டெய்லியுமே ஜிம்லேருந்து +1 படிக்கிறாங்க. இப்போ +1 அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறதில்ல, கொஞ்சம் ரிலாக்ஸ் தானே படிக்கிறாங்க. டெய்லியுமே நம்ம ஜங்க்கு நம்ம ஜிம் சைக்கிள் வரும்போது பின்னாடியே வந்துட்டு இருப்பாரு. ஜிம்முக்கு ஒரு இடத்துக்கு கோவம் வருது. ஏன்டா அப்படி இருக்கா சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஜங்க் ஒரு கேட்கறத அடங்கவே மாட்டாரு. ஜிம்மில் அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. அம்மா அந்த பையன் சுற்றிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்க்குற சரி ஓகே நானும் ஸ்கூலுக்கு வந்து சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஸ்கூலுக்கே வராங்க. வந்து பார்க்குறாங்க. இந்த ஜங்க் வந்து நின்றுருக்காங்க. நீ தான் ஜங்கான்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜின் வந்து வார்னிங் பண்ணுறாங்க. பயப்பட சுத்தாத அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்படியே சுற்றுவா சொல்கிறாங்க. நீ என்ன பெரியவங்க கோச் கூட ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேறா சொல்லிட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்கா லவ் பண்ணுறா சொல்லிட்டு போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என் பையனுக்கு பிடிக்காது டைம் வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. பாட சொல்லிட்டு அவன் சுற்றினா கூட விட்டு சரியா ஒரு கடத்துக்கு நான் டயர்டாகிட்டு போயிடுவான் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. ஆனால் ஜவன் கொஞ்சம் கூட டயர்டே ஆகல. ஜிம்மில் சுற்றிட்டே இருக்காங்க. ஒரு கடத்துக்கு மேலே ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவர் பார்க்கறனாலே இவருக்கு ஒரு எம்கே ஃபீல் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ அவங்க காய் பார்க்குறாங்க. பாரு எப்படி சுற்றிட்டு வச்சுக்கேன் கண்டிப்பாக அவன் கண்டுக்க மாட்டான். கொஞ்சம் டேஸ் குவைட் பண்ண சொல்லிட்டாங்க. குவைட் பண்ண மாதிரி எப்படி சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் குவைட் பண்ணி அமைதியாக அவன் தானாக வருவான் சொல்கிறாங்க. நிஜமாக போயிட்டு வருவான் வா அப்படி சொல்லிட்டு ஜவன் காய் கூட்டிட்டு போயிட்டாங்க. இப்போ தான் ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜிம் பார்க்க சொல்கிறாங்க. எங்கடா அவனை காணும் சொல்கிறாங்க. காணுமா அவனை காணல சொல்கிறாங்க. அவன் வரணும் நல்லா தானடா சொல்லிட்டாங்க. இல்லைடா எனக்கு எம்கே ஃபீல் ஆகுது சொல்லிட்டேன். எம்கே ஃபீல் ஆகுதான்னு சொல்லிட்டாங்க. இப்போ மெவன்ஜி சரி வாசல் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஜங்க் அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்க கிளாஸ் ரூமில். இப்போ மெவன்ஜி பார்க்குறேன். ஏய் காய் சொல்லிட்டாங்க. காய் பார்க்குறேன்டா சொல்லிட்டு எங்கே அவன் ஜங்க் சொல்கிறாங்க. கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. மெவன்ஜி பார்க்குற வாசல் கூட போகிறாங்க. ஏய் ஜங்க் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன்னு சொல்லிட்டு எதுக்காக நீ இப்போ வரதில்லை சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. நான் எதுக்கு வரேன்னு சொல்கிறாங்க. அது வந்து பிடிக்கல அதை அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. என் அம்மா சொன்னாரு கேட்டியா கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அமைதியாக இருக்காங்க. சரி ஓகே அப்போ இனிமேல் எப்படி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அமைதியாக இருக்காங்க. ஏன்னா காய் சொல்லக்கூட சொல்கிறாரு. ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே நீ நல்லா படி நான் நல்லா படிக்கிறேன். ஜிம் டான் பிடிப்பாங்க. டக்குனு ஏஞ்சி ஜங்க் வந்து ஜிம்மில் ஹக் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம யோசிச்சுட்டு மாதிரி ஐயோ வச்சு பார்த்துருக்காங்க. அந்த கிளாஸ் ரூமே பார்த்துட்டு இருக்கு. இப்போ நம்ம ஜங்க் ஹக் பண்ணிக்கிறாங்க. பாரு அப்படிலாம் இல்லை அந்த காய் தான் சொன்னேன் இனிமேல் பண்ணா நீ வந்து பேசுவேன்னு சொல்லிட்டு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா கேட்குறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது சொல்லிட்டாங்க. பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. வெளில வாசல் ஜிம் போயிடுறாங்க. இப்போ ஜங்க் ஃப்ரெண்ட் வந்துட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டு போய் டெரஸ் தான் போகிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சொல்லு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லி நீயும் ஒரு வாரமாக என்னை பார்க்க வரதா சொல்கிறாங்க. காய் தானே சொன்னா கொஞ்சம் இக்னோர் பண்ணா நீ உனக்கு இதை பிடிக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னையும் பார்க்க வர ஜிம் வந்து அடிக்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. இந்த பாரு அடிச்சு சொல்லி பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சரி கேட்குறாங்க. பிடிச்சிருக்கா தான் அந்த பொறுக்கி தேடி வந்தால் சரியா சொல்கிறாங்க. பொறுக்கியா நானும் பொறுக்கலடா சொல்கிறாங்க. நீ பொறுக்கி தண்டா எனக்கு போட்டு நீ பொறுக்கி தண்டா ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. பிடிச்சிருக்கா கேட்குறாங்க. பிடிக்கும் ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்போதுன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டேஸாக பிடிக்கும். என் அம்மா கிட்ட சொல்லியும் கூட என் அம்மாட்ட சொல்லலை நான் அப்படி தான் சுற்றுவேன்னு சொல்லிட்டு அந்த தைரியம் எனக்கு பிடிச்சிட்டு ஜிம் சொல்கிறாங்க. நிஜமாக சொல்லி ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. இந்த ஸ்கூலையும் அப்படி சுற்றுது ஆனால் நீ எப்படி சுற்றிட்டு இருக்காது ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம் ஜங்க் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜம்ப் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஐ லவ் யூ ஜிம்னு சொல்கிறாங்க. ஏன் லவ் அப்படி சிம்பிளாக சொல்கிறாங்க. வேறு எப்படி சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஒரு சாக்லேட் வாங்கி தர முடியாது கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. சாக்லேட் என்ன கேட்டாலும் வாங்கி தர சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என்ன வேணும்னு சொல்கிறாங்க. எதுவும் வேண்டாம் ஜஸ்ட்டு கேட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் இங்கே சொல்லிட்டு ஓடுறாங்க. எங்கே போகிற செங்கே லாஸ்ட் ஓடி போகிறாங்க. ஓடி போயிட்டு நம்ம ஜிம்முக்கு பக்கத்தில் இங்கே ஒரு ஷாப் வந்துருக்காங்க. போயிட்டு ஒரு க்ரீட்டிங் கார்டு ஒரு பெரிய சாக்லேட் டைரி மில்க் சாக்லேட் அதெல்லாம் வாங்கிட்டு வராங்க. சரி கொடுக்குறாங்க. ஜிம் பக்கத்தில் சொல்கிறாங்க. எடுத்துக்கூட சொல்கிறாங்க. ஜிம் வாங்கிக்கிறாங்க. எனக்கு ஸ்கூல் டைமில் தான் இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்தில் ஆசைப்படுவாங்களே இப்போ வாங்கிக்கிறாங்க. ஜிம்மே பார்க்குறாங்க. நேம்லாம் போட்டுக்கா சொல்கிறாங்க. போட்டுக்கா சொல்கிறாங்க. ஐ லவ் யூ பார் ஜிம் பை ஜான் ஜங்களுக்கு போட்டிருக்கு. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம் ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜங்கு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. தேங்க்யூடா லவ் அக்செப்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க. இங்கே பாரு ஸ்டடீஸ்லாம் படிக்கணும் சரியா சொல்கிறாங்க. லவ் பண்ணுற பேர் ஸ்டடீஸ் விட்டுக்கூடாது சரியா. எனக்கு ஸ்டடீஸும் பண்ணுறேன் லவ் பண்ணுற பேர் தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. இனிமேல் உங்கள் வீட்டு பக்கம் வரலாம் சொல்லிட்டாங்க. இல்லை அம்மாவோட பார்த்துட்டாங்களா கொஞ்சம் பார்த்து வா சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்லிட்டாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஜிம்மு ஜங்கு ஸ்கூலில் ரொம்ப அழகாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜங்கு ஜிம்மில் ரொம்ப பிடிக்கும். ஜங்கு அதோட பிடிச்சிருக்கு. அவருக்கு இந்த ஃபீல்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்கு சின்ன பிடிச்சாங்க. நிமிஷத்துக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அவர் வேறு யார்கிட்ட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டார். ஆனால் இப்போலாம் அவர் அடிக்கடி இந்த ஃபோன் பேசிட்டே இருக்காங்க. இப்போலாம் அவங்க வீட்டில் செல்ஃபோன் கிடையாது. லேண்ட்லைன் ஃபோன் தான் இருக்குது. எட்டி பார்க்குறாங்க. ஜிம்முக்கு ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜிம்மில் ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ ஜங்கு ஃபோன் பண்ணுறாங்க.
ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ஜங்கா என்ன பண்ணுறா சொல்லிட்டாங்க. இந்த பாரு உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்திருக்கா சொல்லிட்டு இதுக்கு ஆமாம் நீ கேட்ட ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சிருக்கான் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க. நீ கேட்ட இல்லை அவனுக்கு பிடிக்கிற ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் அவங்க அம்மா தான் வாங்கி தர மாட்டாங்களே சொல்லிட்டாங்க. அது ஹெல்த் அஃபோர்ட் பண்ண சொல்லிட்டாங்க. புரியுது ஒன் டே சாப்பிட்டோன்னா ஆக சரியாக கச்சோரி வாங்கி வச்சிருக்கேன். அதுக்கோ சொல்லிட்டாங்க. கச்சோரி அவங்க ஆமாம் அவனுக்கு பிடிக்கல ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டாங்க. வாங்கி வச்சிருக்கேன். ஜங்கு அது ஃபோன் வச்சுட்டாங்க. ஜிம் போட்டு பார்க்குறாங்க. அங்கே இருக்குது. ஜிம்மில் எடுத்துக்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு என்னெல்லாம் வேணும் பார்த்து தான் கொடுப்பாரு. ஜிம் வந்துட்டு சில விஷயம் வாங்கி தர மாட்டாங்க. ஜிம்மில் ஹெல்த் வந்து அஃபெக்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஜங்கு வந்து அப்போ வாங்கி தருவாங்க. தெரியாமல் வாங்கி தரது நல்லா அழகாக பார்த்துக்குறாங்க. ஸ்கூலில் பார்த்தா 2 பேரும் நல்லா லவ்லி பார்த்தா சுற்றிட்டு இருக்காங்க. இப்போது இந்த எம்ஜி பார்க்குறேன். ஏன்டா ஒரு பக்கம் படிப்பு மட்டும் சுற்றிட்டு இருந்தாமல் இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது லவ் தானே பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. என்ன இந்த ஆமாம் 2 பேர் லைப்ரரியில் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஜம் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் மட்டும் உட்கார சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. ஜம் அதை ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும் இப்படி பண்ணுவாங்களா சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஹக் தானடா பண்ண அது தப்பாடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு இப்போலாம் ரொமான்டிக்காக இருக்குது தெரியுமா இருக்கு தெரியுமா பிடிக்கும்ல சொல்கிறாங்க. பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு நிறைய பேசுகிறாங்க உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரை பற்றி ஒரு முழுக்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒரு விஷயம் ஹைட் பண்ணுறது இல்லை. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குன்னு சொல்கிறாங்க. நல்லா கேட்டுக்கோ எனக்கு நீ உண்மையாக இருக்கணும் சொல்லி போய் மட்டும் சொல்லாத சரியாக சொல்கிறாங்க. என்ன தப்பான நீட்டாக சொல்லணும் சரியாக சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. கண்டிப்பாக சொல்கிறாங்க. நீ தப்பான பனிஷ் பண்ணுவேன் விட்டு கொடுத்து போக மாட்டேன் சரியாக சொல்கிறாங்க. ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்கு ஜிம்மை கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்காங்க. என்ன சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு அப்படி லிப்பாக டச் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் கிஸ் லைப்ரரியில் போயிருக்கும். ஜிம்முக்கு போய் கிஸ் பிடிச்சிருக்கும். 2 பேர் பேக்கேஜ் பண்ணிட்டாங்க. ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணியிருப்பாரு. லவ்யூ சொல்லிட்டாங்க. லவ் யூ சார் ஜிம் ஜங்கு ஹக்கா வந்து கிஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. இப்படி தான் அழகாக போயிருக்கும். டேஸ் அழகாக போகுது. ஜிம் 12th வந்துட்டாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் நல்லா படிக்கிறா நல்லா படிக்கிறமா அப்படி ஜிம் சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. நீ வர ஸ்கூல் டாப்பர் நல்லா படி சரியாக சொல்கிறாங்க. நீ தானே நல்லா படிப்பா படி சொல்கிறாங்க. நான் படிக்கிறேன் நீ படி சரியாக சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜங்க் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. 12th முடிச்சு இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே போய் அட்மிஷன் போட்டுட்டம்மா சொல்லிட்டாங்க. சரிப்பா சொல்லிட்டாங்க. இப்போ நான் ஜங்க் கேட்குறாங்க. என்ன ஒரு சேனல் போட சொல்லிட்டு நான் டாக்டர் போய் படிச்சுட்டு டாக்டர் ஆஃபி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்க நல்லா சொல்கிறேன். எனக்கு டாக்டர் ஐடி வராது சொல்லிட்டாங்க. எனக்கு டாக்டர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு இருக்கிறாங்க 5 இயர்ஸ் படிக்கிற மாதிரி மாஸ்டர் டிகிரி கோர்ஸ் சேர்த்து போட்டுறாங்க. எப்படினாக்கா பிஎஸ்சி அந்த எம்எஸ் சேர்த்து போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாஸ்டர் டிகிரியே கோர்ஸ் பண்ணுறாங்க. 5 வருஷம் ஒன்றா படிக்கிற மாதிரி போட்டுறாங்க. அதே யூனிவர்சிட்டி தான் நம்ம ஜிம்மில் ஒரு மெடிக்கல் லைனில் இருக்காரு. ஜங்கு வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் அது 5 இயர்ஸ்க்கு போட்டுறாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. எதுக்கு அப்படி போட்டால் சொல்லி கேட்குறாங்க. 5 வருஷம் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. 5 வருஷம் கூட தான் அம்மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஃபைன் ஜிம்முக்கு காலேஜ் ஜாயின் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கு பைக் வாங்கிட்டாங்க. நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஜிம் பைக் வேணுமா கார் வேணுமா சொல்லிட்டாங்க. இப்போ நான் பஸ்ஸில் போய்க்கிறேன் சொல்கிறாங்க. பஸ்லேயே ஆமாம் சொல்லிட்டாங்க. எதுக்கு சொல்லிட்டாங்க. பஸ்ஸுக்கு போகிற சொல்லிட்டாங்க. சரி ஓகே நம்பிட்டு விட்டுறாங்க. ஜிம் பார்த்தா பஸ் ஸ்டாப் வரைக்கும் வருவார். அதுக்கப்புறம் நான் ஜம்ப் வந்து பிக் பண்ணிப்பாரு. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. 2 பேர் பைக்கில் தான் வருவாங்க. டெய்லி பைக்கில் கூட்டிட்டு போகிறதும் ஜிம்மில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸ்டடீஸில் டாக்டர் இல்லையா ரொம்ப சின்சியராக படிச்சுட்டு இருப்பாரு. ஜங்க் பார்க்குறாங்க. டாக்டர் வேறு படிக்கலாம். சரி ஓகே ஒய்ஃபோட ட்ரீம் இருப்பாரு. சொல்லிட்டு அப்படி விட்டு கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு டைம் கிடைக்குது. ஜங்க் கூட பேசுவாங்க. ஆனால் காலேஜில் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் வேறு ஒரு சைடில் இருக்கும். ஜங்கு இங்கே பிரேக் கவரில் தான் வருவார். வந்து பார்ப்பாரு. எப்போ வந்துருக்க மாட்டார். எப்போ தான் வருவார். ஜிம்முக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஃப்ரீயாக வர ஜங்கா வான்னு கூப்பிட்டா வருவார். அழகாக பார்த்து போகிற அவருக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லிட்டு பார்த்து வாங்கி தருவார். திங்ஸ் எதனா வேணும் ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் வாங்கி தருவாங்க. சரி ஜிம்மு ஜங்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. 2 பேரும் அழகாக சுற்றிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு அன்றைக்கி ஃப்ரீயாக வர மூவி போகணுமா சொல்லிட்டாங்க. மூவி ஆகும்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு சரி ஓகே சொல்லிட்டாங்க. ஃபோனில் ஜிம்மினும் ஜங்கு அந்த மூவிக்கு வந்திருக்காங்க. இன்றைக்கி என்ன பார்த்து அதே தேட்டருக்கு ஜின்னு நம்பிட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்து ஜிம்முக்கு அள்ளி விட்டுருக்கு. அச்சோ ஜங்கா சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. அப்பா அம்மா மூவிக்கு வந்திருக்காங்க சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டாங்க. அச்சு இப்படி எப்படி எந்திரிச்சு போகுது எந்திரிச்சு பண்ண பார்த்துருவாங்க கண்டுபிடிச்சிருவாங்களே சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க. எதுக்கு பார்த்துக்கலாம் சொல்லிட்டாங்க. இப்போ கரெக்டாக பிரேக் அவுட் வருது. அப்போ சின்ன எந்திரிக்கிறாங்க. வெளில போகலாம் ரெஸ்ட் ரூம் போகலான்னு சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறேன். டக்கு நம்ம ஜங்கோட லேபில் படுத்துக்கிறாங்க. பயந்துட்டு இப்போ ஜங்கு போகிறதுக்கு டவுன் பண்ணிக்கிறாங்க. நம்ம பார்த்தா பிரச்சனை சொல்லிட்டு ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. இப்படி நிறைய டைம் அவங்க பேரண்ட்ஸ்ட்டை மாற்ற மாதிரி சுச்சுவேஷனாக வரும். ஆனால் ஜங்கு ஜிம்மி எப்படி எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஒரு கிரேட் எஸ்கேப் 5 பேர் எஸ்கேப் ஆகிடுவாங்க. ஜங்கு ரொம்ப நல்லா பார்த்து கேர் பண்ணிப்பாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க. இந்த டாக்டர் ஆக போகல அப்படி சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் சின்ன பார்க்குறாங்க. இப்படிலாம் பையனை பிஸி ஆகிட்டாங்க. கண்டுக்க பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க. ஜிம்மி நைட்டில் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. ஜங்கு அவங்க சொல்கிறாங்க. ஃபோன் வெயிட் வைக்கிறியா சொல்கிறாங்க. டெய்லி அவங்க வீட்டுக்கு வரவா சொல்கிறாங்க. அடிச்சிடுவோம் சொல்கிறாங்க. டே எதுவும் இல்லை ஜஸ்ட் வந்து பேசுங்கடா சொல்கிறாங்க. அதை ஃபோனில் பேசணும் எனக்கு அதெல்லாம் பார்த்தது நேரில் பேசணும்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி வா சொல்லிட்டாங்க. அப்போ ஜங்க் வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஜிம்முக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்து ஜிம்மில் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு நிறைய பேசுவார். அவர் வந்து பேச தான் செய்வார். எனக்கு அவங்க 2 பேரில் படிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப அழகாக ஜிம் பேசுகிறாங்க. எனக்கு இப்படிலாம் பேச தெரியுமா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜம்ப் பார்க்குறாங்க. நான் அந்த மூவி பார்த்தேன்டா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தப்பிடா ஜிம் சொல்கிறாங்க. அதை பார்த்தேன் அப்படி சொல்லி ஜிம்மில் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எதுவுமே ஜங்க் வந்து ஹைட் பண்ண மாட்டாங்க. ஓப்பனாக சொல்லுவார். ஜிம்முக்கு ஒரு மாதிரி எல்லா ஜங்க் இப்படி இருக்கான்னு சொல்கிற அளவுக்கு பாசமாக இருப்பாங்க. அப்படியே டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபைனல் நம்ம ஜிம்மு டாக்டர் முடிச்சிட்டாங்க. டாக்டர் முடிச்சிட்டாங்க. இந்த பக்கம் ஜங்குமே
அவங்க பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் முடிச்சிருந்தாங்க. அவங்க அப்பா வந்துட்டு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க கிராண்ட் ஃபாதர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறதுனால மேரேஜ் பண்ண முடியாது சொல்லிட்டு ஏன் சொல்லிட்டாங்க, ஒரு பர்சன் லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பர்சன் லவ் பண்ணுறா சொல்லிட்டாங்க. என்ன பேச சொல்கிறாங்க. ஆமாம், நான் ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன், அவன் பேர் வந்து பார்த்திபன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அவங்க அப்பா ஆர்மிலே ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க சொல்கிறாங்க. கம்பெனியாக சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க ஸ்டேட்டஸ் ஈக்குவல் பண்ணி பார்த்தாக்கா அவங்க கொஞ்சம் கம்மி தான். ஆனால் அவங்க அப்பா சொல்கிறாங்க அதில் செட் ஆகாது, கிராண்ட் ஃபாதர் ஃபிக்ஸ் பண்ண மேரேஜ் தான் சொல்கிறாங்க. இல்லைப்பா, எனக்கு லவ் பண்ணுற ஜிம் தான் வேணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் சொல்கிறாங்க. இப்போ இது பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறீங்கப்பா சொல்கிறாங்க. சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. எனக்கு ஜங்காவை பிடிச்சிருக்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி என்ன சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மே இத்தனை வருஷம் லவ் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு கரெக்டாக இதுன்ட்டு மறைச்சிட்டியா சொல்கிறாங்க. தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க அம்மா, எனக்கு ஜங்கா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப லவ் பண்ணுறாங்க, உடம்பு லைஃப் வாழ முடியாது சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு போக வருங்க பாரு நினச்சிருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் வந்து அவங்க வீட்டில் பேசிட்டாங்க. இந்த பக்கம் நம்பிட்டு பார்க்குறேன். சரி ஓகே, நம்ம பையனுக்காக ரிஸ்க்காக இருக்குது, எடுக்கலாம், தப்பு இல்லை சொல்லிட்டு நம்ம ஜங்கோட நம்பிட்டு போயிட்டு பேசுகிறாங்க. நம்ம மிஸ்டர் ஜோன் கிட்ட ஃபோன் பண்ணி தான் பேசுகிறாங்க. நேரில் கூட ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. இந்த மாதிரி பேசலாமா கேட்குறாங்க. பாருங்க, உங்கள் ஸ்டடஸ்க்கு எங்கள் ஸ்டடஸ் செட் ஆகாது சொல்கிறாங்க. எனக்கு ஆமாம், என் அப்பா வந்து ஒதுக்க மாட்டார், என் அப்பா ஃபிக்ஸ் பண்ண மேரேஜ் இது சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டோட கிராண்ட் டாடருக்கும் என்னோட சன்னுக்கும் தான் மேரேஜ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க மேரேஜ் நடக்கணும், என் அப்பா ஒதுக்க மாட்டார், நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க, உங்கள் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி பர்சன் வந்து பார்த்துக்கோங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஸ்டேட்டஸ் படி பேசும்போது நம்பிச்சிருக்கு ஃபோன் வந்துருது. என் பையன் ஒரு டாக்டருக்கு படிச்சிருக்கான், அவன் வந்துட்டு எவ்வளோ அழகாக இருக்கான், என் பையனுக்கு எல்லா டேலண்ட் இருக்குது, எல்லா தகுதி இருக்காரு, அவங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க் நம்பிச்சிட்டு வந்துட்டு இங்கே பாரு சின்ன பையன் உனக்கு வேணாம் சொல்லிட்டாங்க. அப்பா சொல்கிறாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ஜிமின் வேணாம் விட்டு சொல்கிறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க. ஆமாம் தான் கரெக்டாக சொல்கிறாங்க. அம்மா நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு ஜங்க்கு தான் மேரேஜ் பண்ணி கூட வேலையை மேரேஜ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. இல்லை, நீ வந்து மேரேஜ் செட் ஆக சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்க் ஃபோன் பண்ணி ஜிம்ட்டு பேசுகிறாங்க. சொல்லி ஜங்கா சொல்கிறாங்க. பாரு என்னோட அப்பா ஒத்துக்க மாட்டா சொல்கிறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க அவர் ஒத்துக்கிட்டானா ஒத்துக்காது எனக்கு என்ன சொல்கிறாங்க. எனக்கு நீ தான் என் பரட்டு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க நான் வீட்டை விட்டு விளையாண்டேன் சொல்கிறாங்க. ஜங்கா என்ன சொல்கிறாங்க, நான் வீட்டை விட்டு விளையாண்டேன், என் மேலே நம்பிக்கை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஜங்கா அப்பா மேலே சொல்கிறாங்க நீ பேசி பார்த்து சொல்கிறாங்க. ஜிம் போய்ட்டு பேசி பார்க்குறாங்க. ஜங்கா வந்து வீட்டை விட்டு விளையாண்டானா சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. பாரு அவன் ஆர்வத்தில் வந்துட்டான் சரியா, அப்படிலாம் போக கூட தப்பு சொல்லி ஜங்கு நம்பிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா அம்மா சாரி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, சாரி சொல்கிறாங்க. நம்பிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. அப்பா சாரி சொல்கிறாங்க. ஜங்கு என் பரட்டு சொல்கிறாங்க. பார்த்தா ஜங்கு வந்து நின்றுட்டு இருக்காங்க வீட்டு வாசலில். ஜிம் போகிறாங்க. ஜென்னுக்கு ஒரு மாதிரி ஜிமின்னு சொல்கிறாங்க. ஜிம் திரும்ப வீட்டில் டேரக்டாக ஜங்கோட ஹேண்ட் பிடிச்சிட்டாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. போகலாமா சொல்கிறாங்க. ரெண்டு பேரும் பாக்கியில் ஏறி போயிட்டாங்க. ஜென்னுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது, ரொம்ப உடஞ்சி அழகா இருந்த பக்கம் இந்த பையன் இப்படி பண்ணிட்டா சொல்லிட்டு இப்போ ஜம்முக்கு ஜிம்மி பார்த்தா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்முக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணுறமா சொல்கிறாங்க. அப்படி இல்லை, அவங்களோட லவ் புரிஞ்சுக்காத நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லி ஜம்முக்கு ஜிம்மில் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இருக்காங்க. அந்த பக்கம் ஜிம்மி பக்கம் எவன் ஜிம்மும் ஜம்மு பக்கம் காயிருக்காங்க. மேரேஜ் எனக்கு ஜிம்மி பார்க்குறாங்க. எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி ஜம்முக்கா சொல்லி தான் சொல்கிறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன் என்ன போய் சொல்ல ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷன் போய் சொல்ல மாட்டேன், ட்ரூவாக இருப்பான் சார் ஜம்முக்கு ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அந்த பக்கம் ஜிம்மி மேசியும் அவர் ப்ராமிஸ் பண்ணி தராங்க. ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு யார் மேலே தான் மேரேஜ் பண்ணிட்டாங்களா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது சார். ஓகே நான் பார்த்துக்கிறேன் சார். ஜம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜம் கால்ட்டு ஒரு வீடு மட்டும் ரெடி பண்ணிட்டாங்க. ஜிம்முக்கும் அவருக்காக ஒரு வீட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இது நம்மளுக்கான வீடு சரியாக சொல்லுவாங்க. அப்பார்ட்மெண்ட் ஹோம் தான். அதில் வந்துட்டு ஒரு பெட்ரூம் தான் இருக்குது, மற்ற சிங்கிள் பெட்ரூம் இருக்குது. ஒரு கிச்சன், ஒரு ஹால், குட்டி பால்கனி, அவ்வளோ மட்டும் தான் இருக்குது. இப்போதைக்கு இது போதும்னு சொல்லிட்டாங்க. போதும் காசு சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே நாளைக்கு ட்ரைனிங் டாக்டராக போகணும் ஞாபகம் இருக்கா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்க. இப்போ இல்லை நம்ம ஜிம் தான் நெக்ஸ்ட் டைம் ட்ரைனிங் டாக்டராக போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜங்க் வந்து ஜாப் தேடி அழைச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜங்க் ஃபைனல் ஜாப் கிடச்சிச்சு. இப்போ அந்த ஜாப் பார்த்துட்டு இருக்காரு அவரு. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஜங்கு ரிச்சான ஒரு பையன் தான், அவன் வந்து ஃபேமிலியிலேருந்து வந்துட்டா, நம்மளும் அப்பா மட்டும் வந்துட்டு ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவங்க அம்மா புரிஞ்சுக்கிறது ஒரு கஷ்டம் இருக்குது. சரி ஓகே போக சரியான சொல்லிட்டு இப்படி டேஸ்ட் போயிட்டுருக்கு ஜங்கு ஜிம்மும். எப்படினாக்கா நான் ஜங்கு நிறைய ஹார்ட் பண்ணுறேன். ஜிம்முக்கு வந்து இந்த மாதிரி வீடாக செட் ஆகாது, தனியாக ஓனாக ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும், எல்லாம் வாங்கி கொடுக்கணும். நான் குழந்தை நம்மளை நம்பி வந்துருச்சு, அதுக்கெல்லாம் நம்ம பண்ணணும்னு சொல்லி ஜங்கு அவ்வளோ ஹார்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எவ்வளோ ஆர்டர் பண்ணாத சொல்கிறாங்க. இல்லை நான் பண்ண யார் பண்ணுவா ஜங்கு தான். ஃபுட்டு சமைக்கிறதுலேருந்து எல்லா விஷயமும் ஜிம்முக்கு எதுவுமே தெரியாது. பேசிக்காக வீடு ஒர்க்லாம் சின்ன இது ஒர்க் சொல்லி கூட நடத்திருப்பாரு. அதனால ஜிம்முக்கு எதுவுமே தெரியாது. இந்த பக்கம் ஜங்கு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறாரு. வீடு அவன் குக் பண்ணுறது சரி எல்லாமே அவரை பார்த்துக்குறாங்க. போக போக ஜங்கு ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஜங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ஆர்டர் பண்ணுறாரு அவர். அதை பார்த்துட்டு அவங்களே சொல்கிறாங்க உனக்கு வந்து தனியாக கம்பெனி ரன் பண்ணுற அந்த இது இருக்குது சொல்கிறாங்க. ஜங்கு எனக்கு தெரியும் சார், கொஞ்சம் டேஸ் பண்ண நான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண அவர் சொல்கிறாரு. இப்போ அப்படி டேஸ் பாஸ் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகுது. அவங்களோட ஃபஸ்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி வருது. ஜங்கு பார்க்குறாங்க. காட்ட சொல்கிறாங்க. என்ன ஜங்கு காசு சொல்கிறாங்க. உனக்கு வெட்டிங் டே அன்றைக்கி ஒரு நார்மல் ரிங் வாங்கி கொடுத்துட்டேன், எனக்கு கிஃப்டாகவே இருந்துச்சு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க எனக்கு தெரியும் ஒரு 600 ரிங் தான் வாங்கி கொடுத்தேன், ஒரு சில்வர் ரிங்கு. இன்றைக்கி உனக்காக டைமண்ட் ரிங் சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க. இது நான் வந்துட்டு அவனுக்காக ஏர்ன் பண்ணுறது, மந்த்லி ஏர்ன் பண்ணுறோம்ல அது அவனுக்காக சேவிங் பண்ணுறது சரி, சேவிங் பண்ணி வாங்கினது வெட்டிங் ரிங் சார். ஜங்கு கொடுக்குறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. எனக்கு நீ தான் ப்ரீஷியஸ் சொல்கிறாங்க. இருந்தாலும் வெட்டிங் ரிங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா, அதனால தான் ஒரு பொண்ணுங்களுக்கு தாலி எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ரிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தானே சார். ஜங்கு வந்துட்டு காட்ட சொல்லிட்டு ரிங்கு போட்டுவிட்டாங்க. ரொம்ப ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. அழகான வெட்டிங். அந்த வெட்டிங் டே ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் சர்ச்சுக்குலாம் போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ரொம்ப அழகாக டே ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. இந்த 1 இயரில் அவங்க ஸ்டில் அவங்க லைஃபோட ஸ்டார்ட் பண்ணல. எனக்கு 2 பேரும் ஆர்டர் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம் ட்ரைனிங் டாக்டர் முடிச்சுட்டாங்க. டாக்டர் ஜாயின் பண்ணாங்க ஒரு ஹாஸ்பிட்டலில்.
நல்லா சேலரி வருது. இப்போ ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜங்கா எனக்கும் சேலரி வருது, நீ வந்துட்டு நல்லா ஏர்ன் பண்ணுற, நீ இன்னுமா ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மி நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறேன் சொல்கிறாங்க. சரிட்டு இப்போ ஜிம்மி இப்போ நிறைய அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க, லோன் போட்டு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் டாக்டர் இல்லையா, அவருக்கு லோன் நிறைய கொடுத்து லோன் அமௌண்ட் சாங்ஷன் பண்ணுறாங்க. அதை வச்சு தான் நம்ம ஜங்க் வந்துட்டு கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க. அவரு இவருக்கு சேவிங் பண்ண கொஞ்சம் மணியும் ஜிம்முடைய அந்த லோன் மணியும் கொஞ்சம் வச்சு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபைன், ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மில் அவருக்கு ஜம்ப் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணுறாங்க சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஜம்ப் பார்க்குறாங்க, இதுக்கப்புறம் நம்ம கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணலாம் சொல்லிட்டாங்க. சரி ஜம்ப் சொல்லிட்டாங்க. இப்போ அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜம்ப் ஒரு 6 மந்த்லேயே அவர் கம்பெனி அழகாக ரன் பண்ணிட்டாரு. இப்போ ஒரு கம்பெனி அழகாக டெவலப் ஆயிடுச்சு. இது பார்க்க ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ அவங்க 2 பேருக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒன் இயர் ஒரு 5 மந்த் இருக்கும். ஜம்ப் பார்க்குறாங்க, உனக்கு ஒரு கிஃப்ட் தரவா சரி என்ன கிஃப்ட் சொல்கிறாங்க. உங்கள் பாஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் பார்க்குற எங்கே போகிற சொல்ல பாஸை கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் பார்த்தாக்கா அங்கே ஒரு அழகான குட்டி ஹோம் இருக்குது. ஜிம் பார்க்குறது ஜங்கா சொல்கிறாங்க, இது குட்டி ஹோம் பார்க்க அழகாக இருக்கா சொல்கிறாங்க. இது என்ன குட்டி ஹோம் சொல்கிறேன், இது ரொம்ப அழகாக சொல்கிறாங்க. இல்லைடா நம்ம 2 பேரும் வீட்டை கம்பேர் பண்ணி குட்டி ஹோம் சொல்கிறாங்க. அப்படி இல்லை, இது கரெக்டான ஹோம், இதுதான் பர்ஃபெக்ட் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 3 பெட்ரூம்ஸ் இருக்கும், ஒரு கிச்சன், ஹாலு, மேலே ஒரு ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்குது. ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க வீட்டு. ஜம் பார்க்குறாங்க, ஜிம் பார்க்க இது சொல்கிறாங்க, இதை நான் டிசைன் பண்ண சொன்னாங்க, கட்டி கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. இது சொல்கிறாங்க, கம்பெனி எப்போ ஸ்டார்ட் பண்ணமோ அப்பவே சரியாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நீ மணி கொடுத்தல லோன் போட்டு சொல்கிறாங்க. ஆமாம் அந்த மணி வச்சு பாதி வந்து வீட்டை கரெக்டாக தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. பாதி மணி தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் பிஸ்னஸ்க்காக, பாதி மணி வந்து வீட்டில் போட்டேன், வீட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. வீடு கம்பெனி எல்லாத்துக்குமே ஈக்குவலாக ஷேர் இருக்குது சரியா சொல்கிறாங்க. என்ன எப்படி பேச சொல்கிறாங்க. இல்லைடா எல்லாத்துக்கும் ஜிம்மில் கூடவே இருக்கான் சரியா, எனக்கு லைஃப் வர எல்லாத்துலேயும் வந்து பர்ஃபெக்டாக இருக்கான். ஜம்முக்கு சொல்கிறாங்க, என்னோட அப்பா அம்மாவுக்கு ஒரு வேல்யூ புரியல சார். ஜம்ப் சொல்கிறாங்க, என் அப்பா அம்மாவுக்கு ஒரு வேல்யூ புரியல சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது சரியா, புரிஞ்சுப்பாங்க சார். ஜம்ப் சொல்கிறாங்க. 2 பேருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஜிம்மில் இருக்க ஒர்க் அவர் பிடிச்சி ஒர்க்கும் பண்ணிட்டுருக்காங்க. சரி ஜங்குக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாரு. ஜங்கு அப்படி தான் அழகாக ரன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 1 மந்த் ஆஃப்டர் தான் ஜங்க் பார்க்குறாங்க. ஜிம் ரொம்ப அழகாக இருக்காரு பார்க்கறதுக்கு. ஜங்க் பார்க்குறாங்க, ஜிம் கிட்ட வர ஜிம் கிட்ட வராங்க. என்ன ஜங்கா சொல்கிறாங்க, நான் வந்துட்டு சொல்லுவேன் சொல்லிட்டாங்க. லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோமா சரி, லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆமாம் இவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணுவோம், லைஃப் ஸ்டார்ட் பண்ணுவோமா சொல்கிறாங்க. அது காசு ப்ளீஸ்டாக தங்கல லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி கேட்குறாங்க. என்ன நம்மளுக்கு தனியாக இருக்க மாதிரி இருக்குது, நம்மளுக்கு பாப்பா நல்லா இருக்கலாம் சொல்கிறாங்க. ஆனால் பாப்பா அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது, நான் பார்த்துக்கலாம் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜங்க்கில் எல்லாம் நார்மல் நடக்க ஆரம்பிக்குது. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜங்கா வீட்டு விஷயம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க, ப்ளீஸ்டா ஜங்கு தான் ஒரு கொஞ்சிக்கிட்டே இருக்காரு. நான் சண்டேனா போதும், 2 பேரும் வீக்கெண்ட் வெளில போகிறோம், ஹனிமூன்லாம். இப்போ அந்த வீக்கெண்ட் வந்து அவர் 1 டே ட்ரிப் ஒன் டே ட்ரிப் மட்டும் போவாங்க, 1 டே ஹனிமூன் போவாங்க. அதுக்கப்புறம் கேண்டில் டின்னர் சொல்லிட்டு அப்படி இப்படி அழகாக போயிட்டு டேஸ் ரொம்ப பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மில் எல்லாம் ரொம்ப ரொம்ப நர்வஸ் இருக்காங்க. ஏன் அவ்வளோ நர்வஸ் இருக்கா சொல்கிறாங்க. ஜங்கா நான் ஏதோ டாக்டர் இருந்தாலும் எனக்கு அவ்வளோ நர்வஸாக இருக்குது சொல்லிட்டாங்க. நான் செக் பண்ணுறேன் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம் ப்ரெக்னென்ட்டு. ஜம்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் இன்னும் கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. நிறைய ஹார்டர் பண்ணி ஜிம்முக்கு பிடிச்சதை பிடிக்காத பார்த்து வாங்கி தராங்க. அவருக்கு எதுவுமே குறைஞ்சது இல்லை. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்னன்னாக்கா அவங்க அப்பா அம்மா அங்கேருந்து போயிட்டாங்க. கொரியாவில் அவங்க அப்பா அம்மா ஜிம்முக்கு மேரேஜ் ஆகிட்டு 1 மந்த்லேயே அவங்க இந்த பிளேஸ் விட்டு போயிருப்பாங்க. ஏன்னா ஜிம்மில் அவங்க அம்மா பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. அப்போ ஜிம்மில் அவங்க அம்மாவுக்கு அந்த இடத்துக்கு பிளேஸ் வெக்கேட் பண்ணி போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜிம்மில் அப்பா அம்மா வந்துட்டு ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. அப்பா அம்மா எங்கே போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. 6 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஜிம்முக்கு ஒரு கால் ஜிம் போய் பண்ணாங்க. ஹலோ சொல்கிறாங்க. டேட் சொல்கிறாங்க, எப்படி இருக்காச்சு கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் டேட். ஜிம் இப்போ தான் நம்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்பிட்டு ஜிம்ட்டு ஃபோனில் பேச ஆரம்பிக்கிறாங்க. அம்மா எப்படி இருக்காங்க சார், நல்லா இருக்காங்க சொல்கிறாங்க. நீங்கள் எங்கே இருக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஃபோனில் பேசுகிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம் செகண்ட் இயர் வெட்டிங் ஆனிவர்சரி வருது. அப்போ ஜிம் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 7 to 8 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அப்போ நம்பிட்டு வராங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி சொல்கிறாங்க. தேங்க்யூ அப்பா சொல்லிட்டு நம்பி சொல்லிட்டு ஜிம் சொல்கிறாங்க. ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, அவர் ஆஃபீஸ் போயிருக்காரு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்பிட்டு வந்துட்டு அழகாக ஜிம்முக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க. நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரும்போது தான் இப்படி அழகாக வந்து பார்த்துட்டு போகிறாரு. ஜிம்மில் ஜங்க் கூட சொல்ல எனக்கா அவங்க ஜங்க் எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களோ அப்போ தான் வந்துட்டு சொல்லணும்னு சொல்லிட்டு ஜிம்மில் விட்டுறாங்க. எனக்கா இது ஹைட் பண்ணுறதா இல்லை, அவங்க வந்து ஜங்கு பார்க்க போகிறாங்களா, ஜிம்முக்கு கஷ்டமாக இருக்குது, ஜங்கு தப்பாக நினச்சி போகணும், நம்ம மட்டும் பார்த்துட்டு போனால் அவங்க வந்து ஹார்ட் ஆகிடுவாங்கலாம் சொல்ல வேணாம். ஒன் டே அப்பா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க. சார் ஜிம்மில் அவங்க விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜிம்மில் அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ஃபைனலாக ஜிம்முக்கு க்யூட்டாக பாய் போய் போகிறதுக்கு லட்டு மாதிரி ஜங்க் பார்க்குறாங்க. ஜெல்லம் என்ன வேணும்னு சொல்லிட்டு அழகாக கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜங்கு கொஞ்சம் அழகாக கேர் பண்ணுறாங்க. பேபியை ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கு அவனுக்கெல்லாம் தெரியுமா, எனக்கெல்லாம் தெரியும்டா சொல்லிட்டு ஜங்கு அழகாக பார்த்துக்கிறாங்க. நடப்பாரு சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ அழகாக ஒரு டேஸ் பாஸ் ஆகிட்டுருக்கு. அவங்க பிடிச்ச மாதிரி வீடு, அவங்க பிடிச்ச மாதிரி கார் சொல்லிட்டு எல்லாமே பர்ஃபெக்டாக வாங்கிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன். என் ஃபேமிலி கம்ப்ளீட் ஆகிடுச்சு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் என் ஃபேமிலி கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஜிம் சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது. ஜிம் அப்படி தான் அழகாக பண்ணியிருப்பாங்க. பேபி கொஞ்சம் பேபி விளாட ஆரம்பிக்குது. பேபியோட ஃபஸ்ட்டு பர்த்டே. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜம்க்கெல்லாம் பார்த்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் வந்திருக்காங்க. காய் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் மெக்கு, அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்களாம் வந்திருக்காங்க. வந்து அழகாக ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. பேபிக்கு இப்போ 1 year 5 months ஆகுது. இந்த டைமில் தான் ஜம்ப் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாரு ஜம்க்கா என்னாச்சு, ஃபோன் எடுக்க சொல்கிறாங்க. கொஞ்சம் ஒர்க் இருக்குது, கொஞ்சம் டேஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ண சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் சொல்கிறேன். ஜிம்முக்கு கோவம் வருங்க பாரு, ஒர்க்கை விட உனக்கு நானும் பேபி தான் இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. எனக்கு ஒர்க்கு இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு ஜம்ப் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு ஹார்ட் ஆகுது. ஏன் இப்படி பண்ணலாம் சொல்லிட்டு
பாத்தியா லின்னு சொல்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் நான் லின்னு பக்கத்துலடா என் கூட ப்ளே பண்ண சொல்கிறாங்க. தென் எனக்கு ஒர்க் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டேஸ் போக போக ஜம்ப் ரொம்ப ஹார்ட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ அப்படியே ஒரு 3 மந்த் ஆகுதுடா. ஜிம்முக்கு ஒரு கால் ஒரு ஜிம் பிக் பண்ணுறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. ஜிம் தம்பி சொல்கிறாங்க. அஜுமா சொல்கிறாங்க. ஆக்சுவலி பேபி பார்த்துட்டு அஜுமா இருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க பாப்பா ஜிம்முக்கு பேபிக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது சொல்கிறாங்க. ஃபீவராக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் டாக்டர் பர்மிஷன் கேட்குறாங்க. பாரு ஜிம்மின் எதிராக ஆல்ரெடி சர்ஜரி பண்ணுறதுக்கு சைன் பண்ணிட்டேன். பண்ணி தான் சைன் பண்ணி ஆகணும் சொல்லி நீ தான் சர்ஜரி பண்ணி ஆகணும் சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணிட்டு வாங்க சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரி கேட்குறா. ஜிம் வந்து பெஸ்ட் சர்ஜரியன் அதை ஜிம் தான் சர்ஜரி பண்ண சொல்லிட்டு பேஷண்ட் கேட்டிருப்பாங்க. ஜிம்முக்கு சைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜிம்முக்கு என்ன பண்ண தெரியல சார் ஜிம் ஜங்க்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஜங்க் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. லாஸ்ட்டாக டைம் ஃபோன் பிக் பண்ணுறாங்க. பார்த்தாங்க பேபிக்கு ரொம்ப ஹை ஃபீவராக இருக்குது. அந்த ஆக்சுவலி போய் பார்த்துக்கோ ஜிம் தான் அவ்வளோ அழுதுட்டு சொல்கிறாங்க. ஜங்க் பார்த்தாக்கா நான் அப்படியே வச்சுறாரு ஒர்க்காக இருக்குது சொல்லிட்டு அப்புறம் எதுவுமே கண்டுக்கவே இல்லை. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுது. ஜிம்முக்கு வேலை சொல்லி இப்போ நம்ம ஜிம்முக்கு ஒரு கால் ஜிம் பார்க்கணும். ஹலோ சொல்கிறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. சொல்லிடுறா சொல்கிறாங்க. இது உங்கள் ஹஸ்பண்ட் ஜங்க் தானே சொல்கிறாங்க. ஏன் ஜங்க் எப்படி அங்கே வருவாங்க பிஸியாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பாரு சொல்லிட்டு இப்போ வீடியோ கால் பண்ணி காமிச்சிட்டாங்க. பார்த்தா அங்கே இருக்கிற ஜங்க் ஒரு பொண்ணு தான். அது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. ஜிம் ஜங்க் அது பொண்ணு அவ்வளோ கேர் பண்ணி பார்த்துக்கிறான். அதை பார்த்து ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அப்படி தான் ஜிம்முக்கு மேலே டவுட் வர ஆரம்பிக்குது. அவன் நார்மலாக இருக்கானே சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜங்க்கு தெரியாமல் ஜிம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பேபி கூட எடுத்துக்கிட்டு அவருக்கு டியூட்டி நேரம் போக மிச்ச நேரம் போகிறான். பேபியும் ஜிம்முக்கு தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பார்த்து ஜம்க்கு வந்து பொருட்கள் எங்கெங்கேயோ போகிறாங்க. அவருக்கு கூட கேர் பண்ணுறது பொருட்கள் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போகிறது மூவி கூட்டிகிட்டு போகிறது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹார்ட் ஆகுது. அவர் ஜிம் ஃபோன் பண்ணுறப்ப ஜம்க்கு சொல்கிறது நான் அங்கே இருக்கேன் மீட்டிங் இருக்கேன் ஒர்க்கில் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்காரு. தவிர ஜிம்மில் எதுக்க முடியல. என்கிட்ட இப்போ போய் சொல்கிறியா எங்கிட்ட எப்படி போய் சொல்ல ஆரம்பிச்சா. ஜிம்முக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. ஏன் ஜம்க்கு இக்னோர் பண்ணுறா. ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டுக்கு கொஞ்சம் ஜிம் வெயிட் பண்ணிருக்காங்க. ஜம்க்கு ரொம்ப பேசலாம்னு சொல்லிட்டு பார்த்து ஜம்க்கு பேசுக்கு டைம் கொடுக்கறதே ரொம்ப ஜிம்மில் ஜம்க்கு ரொம்ப ஹார்ட் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு மனசு உடஞ்சி போயிடுச்சு. என்னை சீட் பண்ணுறல உங்களுக்கு இன்னொரு பொண்ணை பிடிச்சிருக்குல்ல சார் ஜிம்முக்கு தான் உடஞ்சி போயிட்டாங்க மனசார. இதுக்கப்புறம் உங்கள் டைரக்ட் போட்ட சார் ஜிம்மில் நினைக்கிறாங்க. அப்போ தான் ஜிம் கூட 4th year anniversary வருது. ஜிம் பார்க்குறாங்க. இன்னைக்கு கொண்டு பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஜம் பார்க்குறாங்க வரவே முடியாது. ஜம் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் உங்களை இருக்க மாட்டேன் ஜிம் தான் பேபி எடுத்துக்கிட்டு டிவோர்ஸ் பேப்பர் அப்ளை பண்ணியிருப்பாரு. அப்ளை பண்ணி அதை சைன் பண்ணி வச்சுட்டு ரிங்கராடும் பண்ணி வீட்டில் வச்சுட்டு போய்ட்டு கிளம்பி வந்திருப்பாரு. இதான் நடந்துக்கோங்க 2 பேர் லைஃப்பில். இப்போ நம்ம ஜிம் நினச்சி பார்க்குறாங்க ப்ரெசென்ட்டில் அன்றைக்கி எவ்வளோ உடஞ்சி படுத்து ரிங்க ரூம் போட தான் சொல்கிறாங்க. ஜம்ப் பண்ண ரிங்க ரூம் போட சொல்லி அது சொல்கிறாங்க. இப்போ ஜம்ப் தான் அது ட்ராவ் பண்ணி அது ரிங்க அங்கே தான் இருக்குது. அவர் எடுத்து இருப்பார் கையிலேயே அதை ரிங்க போட்டு விடுறாங்க. போட்டுட்டு கிஸ் பண்ணுறாங்க. இது எப்போ கூட இருக்கணும் சரியாக சொல்கிறாங்க. நான் இருக்கிற வரைக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை நான் இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் எதுக்கு இப்படி பண்ண சொல்கிறாங்க. எனக்கு காயமாக இருக்குல்ல எனக்கு எவ்வளோ கஷ்டமாக சொல்கிறாங்க. புரியுது அப்போ தான் மன்னிச்சு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இப்போ அமைதியாகிறாங்க. ஜிம்முக்கு ட்ரெஸ் வைப்பை விட்டு போட்டு கிஸ் பண்ணுறாங்க. லவ் யூ டூ ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜிம் வில்லேஜ் வராங்க. ஜிம்மு பார்க்குறாங்க. லேன் அப்படி சொல்கிறாங்க. சின்னும் சொல்கிறாங்க. எனக்கு குட்டி பாப்பா இருப்போம் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஜங்கு மாறி என்ன சொல்லி பார்த்துருக்காங்க. அம்மா என்ன சொல்கிறீன்னு கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு குட்டி தம்பியாக குட்டி பாப்பா வரப்போறாங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜங்கு சரி நம்பி சரிக்கு என்னடா சொல்கிறேன்ட்டு ஆமாம்மா சொல்லிட்டு ஜிம் பார்க்கணுமா டீஸ் பண்ணாதீங்க சொல்லிட்டாங்க. ஃபைனலாக நீ உங்களோட ஹஸ்பண்ட் ஹாப்பி ஆகிட்டிங்களா சொல்லிட்டாங்க. ஜங்கு மாதிரி கதை சொல்லிட்டாங்க. ஹாப்பி ஆகிட்டிங்களா சொல்லிட்டாங்க. அவங்க பார்க்குறாங்க. ஹாப்பி ஆகிட்டா சொல்லிட்டாங்க. இது போதும் எனக்கு வேறு எதுவும் வேணாம் சரியாக சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு பார்க்குறாங்க. ஜிம்முக்கு வாயா சொல்லிட்டு ஜிம்முக்கிட்ட பாருங்க. நீ ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா. என்ன தான் ஜங்கு நல்லா பார்த்துட்டு இல்லை அம்மா இல்லைன்ற ஒரு ஏக்கம் இருக்கலாம் சொல்லிட்டாங்க. ரொம்ப இருந்துச்சு அந்த ஏக்கம் சொல்லிட்டாங்க. இந்த டைம் உனக்கு அப்படி இருக்கா சரியா நீ செகண்ட் டைம் ப்ரெக்னென்ட் ஆகணும் நல்லா பார்த்துக்கணும் சரி எனக்கு ஆசையாக இருக்குது சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. கண்டிப்பாக நம்ம குட்டி பாப்பா குட்டி தம்பியாக லினுக்கு தருவோம் சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் சொல்லிட்டாங்க. லினுக்கு ஹாப்பியாக இருக்குது. பாப்பா அது போது லினுக்கு அதை ஹேண்ட் கிளாப் பண்ணுறான். ஜங்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே பாப்பா வேணுமானுக்கு சொல்லிட்டாங்க. கொஞ்சிட்டு இருக்காங்க. ஆமாம் சொல்லுங்க நம்பிட்டு பார்க்குறாங்க. ஆமாம்மா எனக்கு என் பையன் தான் தனியாக ரொம்ப கஷ்டப்பட்டான். ஆனால் என் கிராண்ட் சைடு அப்படி கூட சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம் சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மு பார்க்குறாங்க. எங்கள் ரெஸ்ட் ஆஃப் லைஃப் வரைக்கும் என் கூட தான் இருக்கும் சரி எனக்கு ஹாப்பியாக இருக்கும். அது நாங்கள் பார்த்துட்டு போயிருக்கோம். அது மட்டும் போதும் சொல்லிட்டாங்க. ஜம்க்கு ரொம்ப ஹாப்பியாக தேங்க்யூ வந்து அக்செப்ட் பண்ணிட்டு சொல்லிட்டாங்க. பாருங்க எனக்கு எப்பயும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நல்லா பார்த்து தெரிஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் ஒரு பிரச்சனை வந்து 5 கூட பார்க்கல சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. மா சொல்லிட்டாங்க. என்னப்பா சொல்லியிருந்தா நீ வர பெஸ்ட்டு மா சொல்லிட்டாங்க. எனக்கு ஆமாம் நீங்கள் சொல்லுவீங்கல்ல நீ வந்துட்டு அவனை வெறுக்கவே இல்லை. நீ வந்துட்டு ஜஸ்ட் அவங்களுக்கு கோவமாக இருக்கா அவ்வளோதான் சொல்லிட்டு நான் கூட சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் ஜிம் சரியா நீ அவனை வெறுக்கல நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் கொஞ்சம் டைம் எடுத்து உனக்கு அவ்வளோதான் சரியாக சொல்லிட்டாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. உங்கள் பாரு ஒரு பெஸ்ட் பர்சன் சூஸ் பண்ணி இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு மிஸ்ஸாக சரி வந்திருக்கான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஸ்டில் இப்போ நான் சொல்கிறேன் ஜங்க் ஒரு பெஸ்ட் பர்சன் நீ ஜங்க் ஒரு பெஸ்ட் பர்சன் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் பர்ஃபெக்ட் பேர் சொல்கிறாங்க. லைக் உங்களை மாதிரி சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் தான் பெஸ்ட்டு உங்களுக்கு அப்புறம் நாங்கள் சொல்கிறேன் ஜிம் சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கேட்குறதுக்கு. இப்போ ஜங்க்கு ஜிமினை நம்பிச்சு நம்ம இவங்க எல்லாம் சின்ன எல்லாம் சேர்ந்து ஒரு பிக்சர் எடுக்கிறாங்க. ஃபேமிலி பிக் ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ஸ்டோரி ஹாப்பி அண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பேட்டி கருவிடும்.